நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஆரம்பிக்கலாம். एक वचन को पढ़कर हम शुरू करेंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிப்போம். मत्ती का 8वां अध्याय पहला वचन। அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்படியே தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்கப்பா. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए। இது பேசுகிறது நீங்கள் அல்ல, बोलने वाले तुम नहीं, பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்கிற வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. तुम्हारे अंदर से पवित्र पिता का आत्मा बोलेगा, ये वचन को हम सौंपते हैं। நீங்க என்னை கண்ட்ரோல்ல எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். आप हमें कंट्रोल में लेने के लिए विनती करते हैं। நீங்க என்னுடைய உதடுல இருந்து நீங்க பேசுங்கப்பா. और मेरी जुबान से आप बात कीजिए प्रभु। என்னுடைய நாவில் உம்முடைய வார்த்தை வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். मेरी जुबान पे तेरे शब्द को रखिए प्रभु। கர்த்தாவே நீங்க ஆசீர்வாதத்தை தாங்க. हे प्रभु आप आशीष करके दीजिए। கர்த்தாவே இந்த நேரத்திலப்பா इस समय में प्रभु என்னுடைய முழு சரீரத்தையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். मेरे पूरे शरीर को तेरे हाथ में देता हूँ। என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை மூன்றையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் தருகிறேன் मेरा அப்பா. शरीर प्राण आत्मा को तेरे हाथ के तेरे काबू में देते हैं। நீங்க உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து आप आपके काबू में लेकर நீங்க இத ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. आप इसे एक बर्तन के मालिक चलाइए। நீங்க பயன்படுத்துங்கப்பா. आप उपयोग कीजिए प्रभु। நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா பயன்படுத்துங்க. एक वाद्य के अनुसार आप चलाइए। நான் ஒன்றுமே இல்ல தகப்பனே. मैं कुछ भी नहीं प्रभु। நீங்க பேசுங்க, आप बात कीजिए, நாங்க கேக்குறோம் हम கர்த்தாவே. सुनते हैं। நீங்க பேசுங்கப்பா, आप बात कीजिए நாங்க அதை கேட்க விரும்புகிறோம். और हम सुनना चाहते हैं। என்னோடும் பேசுங்க தகப்பனே. और मेरे साथ भी बात कीजिए எனக்கு प्रभु। தேவையான வார்த்தைகளை தாங்க. और मुझे जो वचन चाहिए उस चीजों को दे உம்முடைய दीजिए। பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்க अपने ராஜா. बच्चों को जो वचन चाहिए उसे दीजिए। ஆசீர்வதிங்க ராஜா. आशीष कीजिए प्रभु। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல यहोशू பிதாவே. मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। பாருங்க, இங்க யெகோஷுவா மலையில இருந்து இறங்குற ஒரு காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். यहोशू पर्वत से उतर रहे वैसे एक दृश्य को हम देखते हैं। அவர் இறங்கி வரும்போது वो जब उतर के आते हैं திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால செல்றாங்க. बहुत बड़ी झुंड उसके पीछे चलती है। அப்படி அவங்க இறங்கி வந்துட்டு இருக்கும்போது वो जब उतर के आते हैं, இரண்டாம் வசனத்துல வேதம் சொல்லுது, दूसरे वचन में कलाम कहता है, ஒரு குஷ்டரோகி அவரை என்ன செய்றான், குஷ்டரோகி அவரை சந்திக்கிறான். एक कोढ़ी उसे मिलता है। இந்த குஷ்டரோகியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க ये போறோம். कोढ़ी के बारे में ही हम देखने वाले हैं। பாருங்க, இத பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். इसके बारे में मैं पहले ही बहुत बार बोल चुका हूँ। நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம நாமானை பற்றி நம்ம பார்த்தோம். हाँ, पिछले हफ्ते के पिछले इतवार को हमने नामान के बारे में देखा। அவனும் ஒரு குஷ்டரோகி தான். वो भी एक कोढ़ी है। அவனுடைய வாழ்க்கை வச்சு இந்த கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம். उसके जीवन को रखे आखिरी समय में जो होने वाली चीजों को हमने देखा। அந்த நாமானுக்குள்ள அந்த காட்சி எல்லாருக்கும் புரியாது. वो नामान के अंदर जो दृश्य है वो सभी को समझ में नहीं आएगा। நம்ம பார்த்த அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது அது எல்லாத்துக்கும் புரியக்கூடிய வசனமா இல்ல. वो वचन हम जब देखते हैं वो सभी को समझने जैसा वचन नहीं ஆனா है, ஒரு சிலவங்க கண்டிப்பா அதை புரிவாங்க. लेकिन कुछ लोग उसे जरूर समझेंगे। பாருங்க, அந்த நாமானுக்குள்ள அந்த செய்தியை நீங்க மீண்டும் நீங்க கேளுங்க. नामान के इस संदेश को आप दोबारा सुनिए। அந்த நாமானுக்குள்ள காரியத்துல என்ன காரியம் அடங்கி இருக்குது? वो नामान की चीजों में क्या छुपा हुआ है, ஏன்னா அது கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய காரியங்கள். क्योंकि वो आखिरी समय में होने वाली चीजें அது हैं। இப்போ நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள். वो अभी हो रहा है, वो चीज है। அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பயமாவும் இருக்குது. उसे सोचते समय मुझे डर भी लगता है। அது எத்தனை பேருக்கு புரிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. वो कितने लोग उसे समझ पाए मैं नहीं जानता, ஆனா வார்த்தைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா அது புரியும். लेकिन जो वचन के अंदर हैं वो जरूर समझेंगे। புரியலாட்டி கர்த்தர்ட்ட கேட்போம். अगर नहीं समझ में आया तो परमेश्वर से मांगेंगे, கர்த்தர் நிச்சயமா அதை வெளிப்படுத்தி தருவார். प्रभु जरूर उसे प्रकट करके देगा। ஏன்னா மறைபொருள்கள் எல்லாம் கர்த்தருடையது, क्योंकि जो गुप्त चीजें हैं वो परमेश्वर का है, வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. और जो प्रकट हुआ है वो सब परमेश्वर के बच्चों के लिए, அப்ப அது மறைவா இருக்காது. तो वो भी गुप्त नहीं அது रहेगा। கர்த்தர் நிச்சயமா அது நம்மளுக்கு வெளிப்படுத்தி प्रभु தருவார். जरूर उसे प्रकट करके देगा। பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த குஷ்டரோகியை பற்றி பார்க்க போறோம். आज हम कोढ़ी के बारे में देखने वाले हैं। இந்த குஷ்டம் என்கிற இந்த வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னா, ये कोढ़, ये शब्द के लिए इब्रानी शब्द क्या है? அத சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे सारा कहते हैं। அதாவது நம்ம ஆபிரகாமுடைய மனைவி சாரா கிடையாது. इब्राहिम की पत्नी सारा नहीं। அது இதோட உச்சரிப்பு கொஞ்சம் சாரா அப்படின்னு சொல்லி வரும். इसका जो बोल है सारा ऐसा होगा। அந்த இட் அப்படிங்கிறது முதல்ல வரும். वो इट, ये जो शब्द है वो पहला आएगा।
சாரா அப்படின்னு சொல்லி வரும். सा करके आएगा. சோ இந்த சாரா அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. ये सारा इस शब्द पर गौर कीजिए. இதுல மொத்தம் 3 எழுத்துக்கள் என்ன செய்யும் வரும். इसमें 3 अक्षर हैं. ஒன்னு வந்து சாடே. पहले साड़े. ஓகே, நம்ம இந்த எழுத்தெல்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே वो தெரிஞ்சதுதான். अक्षर हम सभी को मालूम है. முதல்ல சாடே வரும், पहले साड़े, அதுக்கு பிறகு ரேஷ் வரும், उसके बाद रेश, அதுக்கு பிறகு ஆயின் வரும். और फिर आइन. இந்த ரேஷும் ஆயினும் நீங்க எடுத்தீங்கன்னா रेश और आइन को ले लेंगे तो அத ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. उसे रा बोला जाता है. ரா அப்படின்னா தீமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். रा का मतलब बुराई. அடுத்து சாடே நீங்க எடுத்தீங்கன்னா साड़े को लेंगे तो அது ஒரு மனிதனை குறிக்குது. वो एक मनुष्य को बताता है. அந்த மனிதன் எப்படி இருக்கிறான்? वो मनुष्य कैसा है? தீமையினால் நிறைந்து இருக்கிறான். वो दुष्ट से भरा हुआ है. அதுதான் இந்த குஷ்டம். वही है ये कोड. சோ இன்னைக்கு ஒருவேளை குஷ்டரோகம் இன்னைக்கு உலகத்துல இல்லாம हो இருக்கலாம். सकता है इस संसार में आज कोड नहीं हो, ஆனா ஒரு மனுஷன் लेकिन एक व्यक्ति அவன் தீமையினால் நிறைந்திருப்பானானால் वो अगर बुराई से भरा होगा तो அவன் 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 குஷ்டரோகின்னு சொல்லி அர்த்தம். वो कोड़ी ऐसा मतलब है. இந்த எபிரேய வார்த்தை வச்சு நீங்க பார்க்கலாம். ये हिब्रू शब्द से ही आप देख सकते हैं. ஒரு மனிதனுக்குள்ள தீமை இருக்குமானால், एक मनुष्य के अंदर बुराई होगा तो தீமைக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? बुराई को हिब्रानी भाषा में क्या बोलेंगे? ரா அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. रा ऐसे बोलेंगे. ஒரு மனிதனுக்குள்ள இந்த தீமை வரும்போது एक व्यक्ति के अंदर ये बुराई आते समय அவன் குஷ்டரோகி. वो कोड़ी है. ஒரு மனிதன் குஷ்டரோகி அப்படின்னு இன்னைக்கு யாரும் இன்னைக்கு குஷ்டரோகி யாரும் பார்க்க முடியாது. आज हम कोड़ी को देख नहीं सकते हैं. ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நீங்க பாத்தீங்கன்னா एक 20 साल के पहले अगर हम देखेंगे तो குஷ்டரோகிகள் அப்படியே வீதியில் லாந்துவாங்க. कोड़ी जो है से रस्ते में दिखते हैं. ஒரு இது வச்சிருப்பாங்க, வந்து बकेट. பக்கெட்ல பெயிண்ட் அடிக்கிற டப்பா ஒன்னு வச்சிருப்பாங்க. वो पेंट का डब्बा होता है उनके पास. அது கையில இப்படி போட்டு வச்சிருப்பாங்க. उसे हाथ में डाल के रखते हैं இந்த கையில பட்டி போட்டிருப்பாங்க. और इस हाथ में से पट्टी लगाते हैं ஏன்னா அதுலதான் குஷ்டம் அப்படி வடிஞ்சுகிட்டே இருக்கும். क्योंकि उसमें से ही वो कोड ऐसे पिघलता है. இந்த கையை அப்படி கட்டி வச்சிருப்பாங்க. ऐसे हाथों को बांध के रखते हैं இந்த கையில அந்த டப்பா அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. और ऐसे डब्बा ऐसे हाथ में लटकता है. அவங்க அப்படியே நடந்து போயிட்டே वो இருப்பாங்க. ऐसे चलते रहते हैं. யாராவது பாக்குறவங்க कोई देखने वाला அவங்க பக்கத்துல கூட வர மாட்டாங்க. उसके करीब भी नहीं आएंगे. தூரத்துல இருந்து இப்படி காசு தூக்கி போடுவாங்க. ऐसे दूर से ऐसे शिक्का डालते हैं. பாருங்க, இப்படிதான் அந்த குஷ்டரோகிகள் இருப்பாங்க. इस तरह वो कुष्ठ रोगी थे. இன்னைக்கு आज ஒரு மனிதன் தீமையினால் நிறைந்திருப்பானானால், एक व्यक्ति अगर बुराई से भरा हुआ होगा तो அவன் வந்து வேதத்தின்படி அவன் குஷ்டரோகி. कलाम के अनुसार वो कोड़ी है. இன்னைக்கு நம்மட்ட ஒருவேளை குஷ்டம் இல்லாம இருக்கலாம். हो सकता है आज हमारे ऊपर कोड नहीं होगा. ஆனா ஒரு மனிதனுக்குள்ள பாவம் இருக்குமானால், लेकिन यदि एक व्यक्ति के अंदर पाप होगा तो அவன் ஒரு குஷ்டரோகி. वो एक कोड़ी है. அவங்க யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, वो कितना बड़ा व्यक्ति क्यों ना हो, ஒரு ஆசாரியனாகவே இருந்தாலும் சரி, वो एक याजक होगा तो भी, அவர் பணக்காரரா இருந்தாலும் वो சரி, धनी होने दो ஒரு ஏழை இருந்தாலும் சரி, या फिर गरीब होने दो, ஒரு அதாவது ஒரு ஆர்ஃபனா இருந்தாலும் சரி, या फिर एक अनाथ होने दो, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் वो சரி, कोई भी परिस्थिति का ஒரு व्यक्ति हो, ராஜாவாக இருந்தாலும் சரி, एक राजा भी क्यों ना हो, குஷ்டம் வந்துட்டு அப்படின்னா अगर कोड आ गया तो எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட். सभी को एक जैसा ही ट्रीटमेंट है. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி இருக்காது. हर किसी का अलग अलग ट्रीटमेंट ऐसा नहीं है. இப்போ இந்த குஷ்டத்துக்கு எபிரேய மொழியில சாரா அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. अब इस कोड को हिब्रानी भाषा में सारा बोलते हैं. அதை நம்ம டீகோட் பண்ணும்போது उसे जब हम डिकोड करते हैं, ஒரு மனிதன் தீமையினால் நிறைந்திருக்கிறான். एक व्यक्ति बुराई से भरा हुआ है, அதாவது பாவத்தினால் நிறைந்திருக்கிறான். पाप से भरा हुआ है. கர்த்தர் சொன்னார்ல, परमेश्वर ने कहा ना, ஒருவன் பாவம் செய்வானானால் यदि कोई पाप करे அவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். वो पाप का गुलाम है. இன்னைக்கு நிறைய பேர் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. आज बहुत सारे लोग गुलाम के अंदर हैं. எதுக்கு அடிமையா இருக்கிறாங்க? किस चीज के गुलामगिरी में है? தேவனுக்கு அடிமையா இல்ல, परमेश्वर के गुलामगिरी में ஆனா नहीं, பாவத்துக்கு அடிமையா वो இருக்கிறாங்க. पाप के गुलामगिरी में है. இப்படி பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள் वो पाप के गुलामगिरी में जो लोग हैं, இவங்க தான் குஷ்டரோகி. यही कोड़ी हैं. ஒருவன் பாவம் செய்வானானால் यदि कोई पाप करे அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். वो पाप का गुलाम है. இன்னைக்கு எத்தனை பேர் பாவத்துக்கு அடிமையா இருக்காங்க आज சிந்திச்சு कितने பாருங்க. लोग पाप के लिए गुलाम है இன்னைக்கு देखिए. இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. करोड़ों की संख्या के लोग इस संसार में पाप के अंदर हैं. அப்ப எத்தனை குஷ்டரோகிகள் இருக்காங்க சிந்திச்சு तो பாருங்க. कितने कोड़ी हैं जरा सोच कर இவங்க देखिए. எல்லாம் பாவத்துக்கு அடிமையானவர்கள். ये सब पाप के गुलाम हैं. நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால், मैं ही वो हूं करके अब तुम जब तक नहीं जानते, நீங்கள் உங்கள்
பாவங்களிலே சாவீர்கள். तुम अपने पापों में मर जाओगे। இன்னைக்கு நிறைய பேர் பாவத்துல செத்து आज கொண்டிருக்கிறாங்க. बहुत सारे लोग पाप से मर रहे हैं பாவியாகவே மரித்து கொண்டிருக்கிறாங்க. और पापी रहकर ही मर रहे हैं குஷ்டத்திலே மரித்து கொண்டிருக்கிறாங்க. और कोढ़ के अंदर ही मृत्यु होता है। இவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது யாரு? इनको कौन छुटकार देगा? இவங்களுக்கு யாரு ரட்சிப்பை கொடுப்பா? इनको उद्धार कौन देगा? இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் யார்? पाप से उद्धार देने वाला कौन है? யெகோஷுவா இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, यहोशुआ इस संसार में आने का एक योजना क्या है? பாவிகளை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் और வந்தார். पापियों को उद्धार में लाने के लिए ही आया அவர் है। செய்த பணியை, उसने जो काम किया அந்த பணியை நம்ம தொடர வேண்டியிருக்குது. उस काम को हम लगातार करना है। நம்ம யாரை தேடணும்? हम किसे ढूंढना है? பாவிகளை தேடணும். हम पापियों को ढूंढना है। குஷ்டரோகிகளை தேடுங்க. कोढ़ी को ढूंढना है। அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும். उनको उद्धार देना है। கர்த்தரை பற்றி அவங்களுக்கு அறிவிக்கணும். परमेश्वर के बारे में बताना है। நானே அவர் என்று நீங்கள் அறியாவிட்டால் मैं ही वो हूं करके तुम जब तक नहीं நீங்கள் जानते உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். अपने पापों में मर जाओगे। அந்த பாவத்திலே மடிந்து போகாதபடிக்கு वो पाप में मरना नहीं चाहिए। इसके लिए நம்மளுடைய கடமை என்ன அப்படினா, हमारा क्या कर्तव्य है? பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை அறிவிக்கணும். जो पाप के अंदर जी रहे हैं उन बच्चों के पास परमेश्वर के बारे में बताना है। ஒரு மனிதன் தீமையினால் நிறைந்திருந்தால், एक व्यक्ति अगर बुराई से भरा हुआ होगा அவங்க தான் குஷ்டரோகி. वो ही कोढ़ी है। ஒரு குஷ்டரோகி வந்துட்டுன்னு வைங்களேன், एक कोढ़ आ गया तो யூத ஜனங்கள் மத்தியில यहूदियों के बीच में ஒரு மனிதனுக்கு குஷ்டம் வந்துட்டு அப்படினா, यदि एक व्यक्ति को कोढ़ हो जाता है அவங்க நேர ஆசாரியன்ட்ட போய் காமிப்பாங்க. वो सीधा याजक के पास जाकर दिखाते हैं ஆசாரியர்கள் அவனை பரிசோதித்து பார்ப்பாங்க. और याजक उसको परखते हैं। அப்படி பரிசோதித்து பார்க்கும்போது परखते समय ஆசாரியர்களுக்கு ஒரு நியமம் கொடுக்கப்பட்டிருக்குது. याजक लोगों को एक नियम दिया गया ஒரு है। குஷ்டம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவனுடைய சரீரத்தில் இருக்குமானா, एक व्यक्ति के शरीर में अगर कोढ़ होगा तो அதுல ரெண்டு விதமான கலர் இருக்கும். दो प्रकार के रंग होंगे। ஒன்னு சிவப்பான கலர், एक लाल रंग இன்னொன்னு பச்சையான கலர். और हरा रंग। அத சிவப்பான கலருக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா, लाल रंग को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? அதாம் தாம் அப்படினு சொல்லுவாங்க. अदाम दाम बोलते हैं। நம்ம ஆதாம் சொல்றோம்ல, हम आदम बोलते हैं ना। அதாம் தாம். अदम दाम। இந்த அதாம் தாம் அப்படிங்கிறது ये अदाम दाम का मतलब ரெட்டிஷ் கலர். लाल रंग। இந்த கலர் அவங்க பாப்பாங்க. इस लाल रंग को देखते हैं। இன்னொன்னு வந்து எராக் ராக். और दूसरा जो है यराक राक। எராக் ராக் வந்து பச்சையான ஒரு கலர். यराक राक जो है हरा कलर है। அது கிரீனிஷ் கலரா இருக்கும். वो हरा कलर है। இப்படி இந்த கலரை பரிசோதித்து பார்த்து ऐसे कलर को परख कर அவங்க இது குஷ்டம் அப்படினு சொல்லுவாங்க. वो एक कोड है करके बताते हैं। இந்த குஷ்டம் எங்கெல்லாம் வரும் அப்படினா, ये कोड कहां पर आती है? ஒரு மனிதனுடைய சரீரத்தில் வரலாம், एक मनुष्य के शरीर में आ सकता है, ஒரு மனிதனுடைய வஸ்திரத்தில் வரலாம், एक मनुष्य के कपड़े में आ सकता है, இல்லாட்டி அவங்க வசித்து கொண்டிருக்கிற வீட்ல வரலாம், या फिर जिस जगह पे वो रहते हैं वहां पर आ सकता है। இப்படி இந்த மூன்று காரியத்துல அந்த குஷ்டம் வரலாம். ऐसे तीन चीजों में वो कोड आ सकता है। அப்ப இத என்ன செய்வாங்க? பரிசோதித்து பார்ப்பாங்க. तो इसे वो परख कर देखते हैं। அத பரிசோதித்து பார்த்து उसे परखने के बाद ஒரு மனிதன்ட்ட குஷ்டம் இருக்குமானால், यदि एक व्यक्ति के पास कोड होगा तो அவனுக்கு ஒரு காரியத்தை செய்வாங்க அவங்க. उसके लिए एक चीज करते हैं। சோ குஷ்டரோகி யாரு? कोड़ी कौन है? தீமையினால் நிறைந்திருக்கிறவன் தான் குஷ்டரோகி. बुराई से जो भरा हुआ रहता है वही कोड़ी है। பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு நிழல் தான். जूने करार में जो भी है वो नए करार के लिए छाव है। யெகோஷுவா இந்த உலகத்துல வந்த நோக்கம் என்ன? यहोशुआ इस संसार में आने का क्या योजना है? குஷ்டரோகிகளை குணப்படுத்த வேண்டும், कोड़ी को चंगा करना है, பாவிகளை ரட்சிக்க வேண்டும். पापियों को उद्धार में लाना है। இதுக்கு தான் அவர் இந்த உலகத்துல வந்தார். इसलिए ही वो संसार में आए। இன்னைக்கு நிறைய பேர் இந்த பாவத்துல தான் आज இருக்காங்க. बहुत सारे लोग उस पाप के अंदर ही நீங்க हैं। சிந்திச்சு பாருங்க, நிறைய பேர் பாவத்தை விடணும்னு நினைக்கிறாங்க. सोच कर देखिए बहुत सारे लोग पाप से बाहर निकलना चाहते பவுல் हैं। சொல்றாரு, पौल कहता है நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், मैं भला करना चाहता हूँ நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். और न चाहते हुए मैं बुराई करता हूँ। இது நான் அல்ல, ये मैं नहीं, எனக்குள்ள இருக்கிற பாவமே அது செய்கிறது. मेरे अंदर जो पाप है वही करती है। விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறாங்க. जो चाहते नहीं है वैसे बुराई करते हैं। சில பிள்ளைகள் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. कुछ बच्चे नहीं पीना करके सोचते हैं। நான் சாராயத்தை விடணும்னு நினைக்கிறாங்க. मैं दारू को छोड़ना है करके सोचते சிகரெட் हैं। பழக்கத்தை விடணும்னு और நினைக்கிறாங்க. धूम्रपान को छोड़ना है करके सोचते ஆனா हैं। விரும்பாத தீமையை செய்து கொண்டிருக்கிறாங்க. लेकिन जो चाहते नहीं है उस बुराई को करते आ रहे இது हैं। அவங்களுக்குள்ள இருக்கிற பாவம். वो उनके अंदर जो पाप है அப்ப இந்த பாவம் நீக்கப்படணும். तो ये पाप निकल जाना चाहिए। இந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள ये இருக்குமானால் पाप यदि एक व्यक्ति के अंदर होगा அது तो ஒரு குஷ்டம். वो एक कोड है। அது உள்ளே அரிச்சுக்கிட்டே இருக்கும். वो अंदर ही उसको खाते ஆனா रहेगा। நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் वो लेकिन धर्मी जो है 7 बार गिरे तो भी வேத கர்த்தர் சொல்றார், அவன் எழுந்திருப்பான். परमेश्वर का वचन कहता है कि वो उठेगा, அவங்க நிச்சயமா எந்திப்பாங்க. वो जरूर उठेगा।
उठेगा, மீண்டும் அவங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு எந்திப்பாங்க. दोबारा पाप से छुटकारा पाने के लिए उठेंगे। சிலவங்க பாவத்திலே மரிக்கிறாங்க, कुछ लोग पाप के अंदर ही मर जाएंगे சிலவங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, और कुछ लोग पाप के लिए गुलाम बन जाते हैं। விரும்பாத பாவத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. वो जो चाहते नहीं है वैसे पाप को कर रहे हैं। எப்படி பார்த்தாலும் அது குஷ்டம் தான். वो कैसे भी देखो वो कोड है। இந்த குஷ்டத்திலிருந்து கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை इस தரணும். कोड से परमेश्वर छुटकारा देना है। அதுக்காக தான் நம்மளை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने हमें चुना है। அவர் இந்த உலகத்துல விட்ட பணியை, वो इस संसार में जो छोड़ दिए, அந்த பணியை நம்ம தொடரணும் அப்படினா उस काम को यदि हम लगातार करना है நம்ம तो பாவிகளை யெகோஷுவாட்ட நம்ம வழி நடத்த வேண்டியிருக்குது. हमारे हम पापियों को यहोशुआ के पास मार्ग दिखाना है। அவர்தான் அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். वही उनको छुटकारा दे सकता है। நீங்களும் நானும் விடுதலை கொடுக்க முடியாது. आप और मैं छुटकारा नहीं दे सकते। பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் மட்டும்தான். पाप में छुटकारा देने वाला एक ही व्यक्ति है। இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். आज परमेश्वर ने हमें पाप से छुटकारा दिया है। மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? दूसरों को नहीं देना है क्या? அப்ப நம்ம மத்தவங்களுக்கு என்ன எவ்வளவு பாரம் நமக்கு இருக்குது? तो हमारे अंदर बोझ कितना है? எதுவரைக்கும் அந்த குஷ்டரோகி கர்த்தருடைய சமூகத்துல வரலையோ, जब तक वो कोढ़ी परमेश्वर के सम्मुख में आता नहीं, அதுவரைக்கும் அவனுக்கு விடுதலை கிடைக்காது. तब तक उसे छुटकारा नहीं मिलेगा। அப்ப நம்ம செய்யக்கூடியது என்ன? तो हम क्या करना है? ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும். लोगों को परमेश्वर के सम्मुख में लेकर आना है। கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை தருவார். परमेश्वर उनको छुटकारा देगा। பாருங்க, ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டுனா एक व्यक्ति को अगर कोढ़ आ गया, அந்த ஆசாரியன்ட்ட போய் காமிப்பாங்க. वो याजक के पास जाकर दिखाते हैं। அந்த ஆசாரியன் அதை பார்த்து, वो याजक उसे देखकर இது குஷ்டரோகம் அப்படின்னு தெரிஞ்சதுனா ये कोढ़ करके मालूम पड़ने पर உடனே டிக்ளேர் பண்ணுவாங்க. तुरंत वो कबूल करते हैं। இவன் மேல குஷ்டரோகம் இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. इसके ऊपर कोढ़ है ऐसे कबूल करते हैं। அந்த டிக்ளரேஷன் ஆன உடனே वो जब बोला जाता है, அந்த மனிதன் பணக்காரனா இருந்தாலும் சரி, वो व्यक्ति धनी क्यों ना हो விலையேற பெற்ற வஸ்திரத்தை அணிந்திருந்தாலும் சரி, और महंगा कपड़ा क्यों ना पहना हो, அவனுடைய சட்டையெல்லாம் கிழிச்சிருவாங்க. उसके वस्त्र को फाड़ देते हैं। பாருங்க, வாசிங்க, வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे, லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் लेवी व्यवस्था 13 अध्याय 45ஆம் வசனத்தை வாசிப்போம். 45वें वचन को पढ़ेंगे। அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும், பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, அந்த வியாதியுடைய அந்த குஷ்டத்தை உடைய அந்த மனிதன், वो जो कोढ़ का व्यक्ति है, அவனுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணுமா? उसका वस्त्र कैसा होना चाहिए? கிழிஞ்சிருக்கணும். वो फटा हुआ रहना चाहिए। அத ஆசாரியனே கிழிச்சு விட்டுருவாரு. वो याजक ही फाड़ देता है। அவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, वो कितना बड़ा धनी क्यों ना हो। இன்னைக்கு நிறைய ஐஸ்வர்யவானுடைய சரீரத்துல இந்த பாவம் ஒட்டிட்டு தான் आज இருக்கு. बहुत सारे धनी के ऊपर ये पाप चिपका हुआ है। இந்த பாவத்திலிருந்து அவங்க விடுதலை பெறணும். ये पाप से वो छुटकारा पाना ஒருவேளை है। இந்த உலகத்துல அவங்க பெரிய தனியா காமிக்கலாம், हो सकता है इस संसार में बहुत बड़ा धनी होंगे, பெரிய பணக்காரனா காமிக்கலாம், बड़ा धनी दिखा सकते हैं, ஆனா தேவனுடைய பார்வையில் அவங்க யாரு? लेकिन परमेश्वर के सम्मुख में वो कौन है? அவங்க வெறும் குஷ்டரோகி தான். वो केवल कोढ़ी है। இந்த குஷ்டத்திலிருந்து அவங்க விடுதலை பெறணும். ये कोढ़ से वो चंगा पाना है। இந்த குஷ்டத்திலிருந்து கர்த்தர் அவங்களை ரட்சிக்கணும். ये कोढ़ से परमेश्वर उनको उद्धार के अंदर लाना ஒரு है। மனிதனுக்கு குஷ்டம் வந்துட்டுனா, एक व्यक्ति को अगर कोढ़ आ गया, முதல்ல அவனுடைய சட்டை கிழிச்சிருவாங்களாம். पहले उसके वस्त्र को फाड़ देते அந்த हैं। மனிதனுடைய சட்டை என்ன செஞ்சிரணும்? கிழிச்சிரணும். वो मनुष्य के वस्त्र को फाड़ देते हैं। இன்னைக்கு நிறைய பேர் கிழிஞ்ச சட்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. आज बहुत सारे लोग फटे हुए कपड़े ही पहने हुए हैं, ஆனா அவங்க தன்னை ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான் நினைச்சிட்டு இருக்காங்க. लेकिन वो अपने आप को बहुत बड़ा धनी सोचते हैं। ஆனா அவங்க போட்டுட்டு இருக்கிற சட்டை கிழிஞ்ச சட்டை. लेकिन वो जो कपड़ा पहने हैं वो फटा हुआ है। அந்த வஸ்திரம் கிழிஞ்ச வஸ்திரம், वो वस्त्र फटा हुआ है, அழுக்கான கந்தை. वो गंदगी है। அவங்களுடைய நீதி ஒரு அழுக்கான கந்தையா இருக்குது. उनका धार्मिकता जो है मैल भरा हुआ गंदगी है, அது கிழிஞ்ச வஸ்திரமா वो காணப்படுது. फटा हुआ वस्त्र है। இன்னைக்கு அவங்க நினைக்கிறாங்க, நான் ரொம்ப நீதியான காரியத்தை செய்றேன். वो सोचते होंगे कि मैंने धर्म के काम को करता हूँ, ஆனா இந்த பாவம் அவர்களுக்குள் இருக்குமானா, लेकिन यदि ये पाप उनके अंदर होगा, அவங்களுடைய நீதி ஒரு அழுக்கான ஒரு கந்தை. उनका जो धार्मिकता है वो एक मैल भरा हुआ गंदगी है, அவங்கள வஸ்திரம் வந்து ஒரு அழுக்கான ஒரு கிழிந்த ஒரு வஸ்திரம். और उनका कपड़ा जो है एक फटा हुआ गंदा का वस्त्र है। இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்திருக்காங்கன்னு आज பாருங்க. कितने लोग ऐसे कपड़े को पहने हैं? நீங்க கொஞ்சம் அலசி பாத்தீங்கன்னா थोड़ा सा आप जांच कर देखेंगे तो 99% அப்படிதான் இருக்காங்க. और 99% वैसे ही हैं। யாரெல்லாம் யெகோஷுவாவை ஏற்றுக்கொள்ளலையோ, जो यहोशुआ को स्वीकार नहीं किया, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ, जो यीशु मसीह को स्वीकार नहीं किया, யாரெல்லாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, जो पाप के अंदर जीवन व्यतीत करते हैं, அவங்களுக்குள்ள இந்த குஷ்டம் இருக்குது. उनके अंदर ये कोढ़ है। அவங்கள அறியாமலே உள்ள குஷ்டம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. अनजाने में उनके अंदर ये कोढ़ जो है उन्हें खा रहा है। அவங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்துல அந்த குஷ்டம் காணப்படுது. वो आत्मिक शरीर के अंदर वो कोढ़ दिखाई देता है। அவங்க போட்டுக்கிட்டு இருக்க வஸ்திரம் வந்து அருமையான வஸ்திரம் கிடையாது. वो जो पहने हुए वस्त्र हैं वो अद्भुत वस्त्र नहीं है, அது ஒரு குஷ்டரோகி அணியக்கூடிய ஒரு வஸ்திரம். वो एक कोढ़ पहनने वाला वस्त्र है।
இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. हमारा जीवन आज कैसा है करके सोच के நம்ம देखिए। பாவத்திலே அதாவது நம்ம விரும்பாத பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறோமா? हम न चाहते हुए पाप को कर रहे हैं क्या, இல்ல பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறோமா? या फिर पाप की गुलामगिरी के अंदर हैं? அப்படி இருப்போமானால் यदि हम ऐसे हैं तो அது ஒரு குஷ்டம். वो एक कोड है, அதுல இருந்து வெளியே வரணும். उससे बाहर निकलना, அதை நீக்கிறதுக்கு கர்த்தர்ட்ட கேட்கணும். उससे निकलने के लिए परमेश्वर से मांगना है, கர்த்தர்ட்ட விசுவாசத்தோடு கேளுங்க. परमेश्वर से विश्वास के साथ मांगना है। கர்த்தாவே என்ன இந்த காரியத்திலிருந்து விடுதலை பண்ணுங்கப்பா. हे प्रभु इस चीज से मुझे छुटकारा दीजिए, நான் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், मैं भला करना चाहता हूँ ஆனா நான் விரும்பாத தீமையை செய்துறேன். लेकिन मैं अनजाने में बुराई करता हूँ। அப்பதான் பவுல் ஒரு காரியத்தை செய்றார். तभी पौल एक काम करता है, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். मैं मसीह के साथ क्रूस में मारा गया, இனி நான் அல்ல, अब मैं नहीं, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். मसीह ही मेरे अंदर जीवित है। எதுவரைக்கும் அவர் சிலுவையில் அடிக்கப்படலையோ और जब तक वो क्रूस में मारा नहीं गया, அதுவரைக்கும் பவுல் சொல்றாரு எனக்குள்ள பாவம் தான் இது செய்யுது. तब तक पौल कहता है कि मेरे अंदर का पाप भी वो करता है। எப்போ சிலுவையில கிறிஸ்துவுடனே கூட அடிக்கப்பட்டாரோ जब क्रूस में मसीह के साथ मारा गया, அப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட் என்ன தெரியுமா? तो उसने क्या कहा, இனி நான் அல்ல, मैं नहीं, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். मसीह ही मेरे अंदर जीवित है। பாவம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லல, पाप मेरे अंदर है ऐसे नहीं बोले, இப்ப யெகோஷுவா உள்ள வந்துட்டார். यहोशू अंदर आ गए। இன்னைக்கு அவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும். आज वही हमारे जीवन में இந்த आना है। குஷ்டத்திலிருந்து வெளியே வரணும்னா ये कोड से अगर बाहर निकलना है நிறைய तो பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? बहुत सारे लोग पाप से छुटकारा पाने के लिए क्या करते हैं? நிறைய பேர் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். अब बहुत सारे लोग जब मैं बोलता हूँ तो मुझे भी साथ में बोलता हूँ। நான் கையில சூடு வச்சிருக்கிறேன், मैं हाथ में चटका लगाया हूँ, உபவாசம் எடுத்திருக்கிறேன். उपास लिया हूँ, பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு இந்த மாதிரி காரியம் அல்ல. और पाप से छुटकारा पाने के लिए ऐसे चीज नहीं। பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் தான், पाप से छुटकारा पाने के लिए आप एक ही चीज करना है, நீங்க கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் आप அறையப்படணும். मसीह के साथ क्रूस में मारा जाना चाहिए। உபவாசம் எடுத்த பிறகும் उपास के बाद भी நம்மளுடைய வாழ்க்கை தவறா இருக்கலாம். हमारा जीवन खराब हो सकता है। நம்ம நிறைய ஜனங்கள் தன்னை காயப்படுத்துவாங்க. बहुत सारे लोग अपने आप को घायल करते हैं, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி தன்னை காயப்படுத்துவாங்க. मैंने पाप कर दिया करके अपने आप को घायल करते हैं। இப்படி காயப்படுத்தின உடனே பாவம் விலகி போயிராது. ऐसे घायल करने से पाप नहीं निकलेगा। பாவம் விலகி போணும்னா पाप यदि निकलना है तो நீங்க கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்படணும். मसीह के साथ क्रूस में मारा जाना चाहिए। அப்பதான் பவுல் சொல்றது போல நீங்க சொல்ல முடியும், तभी आप पौल की जैसा बोल सकते हैं, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். अब मैं नहीं, मसीह ही मेरे अंदर जीवित है। அந்த குஷ்டமானது அந்த மனிதனுடைய சரீரத்தை விட்டு நீங்கி போயிடும். वो कोड मनुष्य के शरीर से निकल जाएगा। பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள குஷ்டம் வந்துட்டுனா, एक मनुष्य के अंदर वो कोड आ गया तो, அவனுக்குள்ள இருக்கிற அந்த குஷ்டம் வந்துட்டு அப்படின்னா उसके अंदर का कोड आ गया तो அவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க. उसके कपड़े को फाड़ देंगे। முதல் காரியம் என்ன செய்வாங்க? पहला चीज क्या है? அவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க. उसके कपड़े को फाड़ देंगे। அடுத்து இரண்டாவது என்னன்னு பார்க்கலாம். दूसरा क्या है? திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். दोबारा उस वचन को पढ़ेंगे। அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி ஆ, வஸ்திரம் கிழிந்தவனாயும் ஆ. தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அடுத்து தன் தலையை மூடக்கூடாது. अगला जो है अपने सर को ढकना नहीं है। அந்த மூடக்கூட தலையை அவன் என்ன செய்யக்கூடாது? மூடக்கூடாது. वो सर को ढकना नहीं है। இந்த தலையை மூடக்கூடாதுன்னா என்ன? वो सर को ढकना नहीं, ये क्या है? அவன் மூடிக்கிட்டா வாரா? இல்ல இல்ல, वो क्या ढक कर आता है क्या? இந்த மூடுதல் என்ன அப்படின்னா, ये ढकना क्या है? அதுக்கு எபிரேய மொழியில उसको इब्रानी भाषा में அத பாருவா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे पारुआ कहते हैं। பாருவா அப்படின்னு சொன்னா पारुआ का मतलब அது முடியை களைச்சு விடுதல். वो अपने बाल को ऐसे बिगाड़ देना, முடியை களைச்சு விட்டுருவாங்க. वो बाल को बिगाड़ देना, அதுதான் பாருவா. वही है पारुआ। இந்த பாருவாக்குள்ள டீகோடிங் நம்ம ये பார்க்கணும். पारुआ का डिकोडिंग हमें देखना ஒரு है। மனிதனுக்குள்ள குஷ்டம் வந்துட்டுனா एक व्यक्ति के अंदर कोड आ गया तो அவனுடைய வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க. वो अपने कपड़े को फाड़ देते हैं, அவனுடைய தலையில இருக்கிற முடியை களைச்சு விட்டுருவாங்க. उसके सर के बाल को बिगाड़ देते हैं। அந்த களைச்சு விடுறதுக்கு என்ன சொல்வாங்க? वो बाल बिगाड़ने के लिए क्या कहते हैं? பாருவா அப்படின்னு சொல்லுவாங்க. पारुआ कहते हैं। இந்த பாருவாவை கொஞ்சம் டீகோடிங் பண்ணி உங்களுக்கு ये காமிக்கிறேன். पारुआ को मैं डिकोड करके दिखाता हूँ। முதல் எழுத்து வந்து பே, पहला अक्षर जो है पे, அடுத்தது வந்து ரேஷ், और दूसरा रेश, அதுக்கு பிறகு வாவ், उसके बाद वाव, கடைசி எழுத்து வந்து ஆயின். और आखिरी जो है आइन। இந்த கடைசி மூணு எழுத்து எடுத்தீங்கன்னா ये आखिरी 3 अक्षर को ले लेंगे तो அது வந்து ருவா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे रुआ कहा जाता है। ருவானா என்னது? रुआ का मतलब क्या है? துக்கத்துல சத்தமிடுதல், और दुख के अंदर आवाज उठाना, ரொம்ப உரத்த சத்தமா சொல்றது. बहुत तेजी आवाज से बोलना। ஒரு மனிதனுக்குள்ள குஷ்டம் வந்துட்டுனா एक व्यक्ति के अंदर कोड आ गया तो அவங்க உரத்த துக்கத்துல உரத்த சத்தமா கூப்பிடுவாங்க. वो दुख के अंदर ऊंची आवाज में बोलेंगे। இந்த பார்வால முதல் எழுத்து என்னது? पारुआ का पहला अक्षर क्या है? அது வந்து பே. वो पे है। பேன வாய். पे का मतलब जुबान। அவங்க வாயில இருந்து உரத்த சத்தம் கொடுப்பாங்க. वो अपने जुबान
जुबान से ऊंची आवाज से அது बोलेंगे। எப்படிப்பட்ட சத்தம்? वो किस प्रकार का आवाज है? துக்கமான ஒரு वो சத்தம். दुख का आवाज है। அவங்க சட்டை கிழிஞ்சிருக்குது, उनका वस्त्र फटा हुआ है, அவங்க நல்ல நீட்ட கோம்ப்லாம் பண்ண முடியாது. वो अच्छे से अब कंघी नहीं कर सकते ஏன்னா ஆசாரியன் களைச்சு விட்டுட்டாரு. क्योंकि याजक ने उस बाल को बिगाड़ दिया அவர் है। என்னைக்கு லெப்ரசி போயிட்டு அப்படின்னு சொல்றாரோ और जब तक वो कोढ़ चले गया बोलता नहीं, அப்பதான் இவர் கோம் பண்ண முடியும். तब ही अपने बाल बना सकता है। So, இவர் தலையை களைச்சாச்சு. तो अपने बाल को बिगाड़ दिया। இந்த களைக்கப்பட்ட இந்த தலைக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க அப்படினா, और बिगड़ा गया बाल को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? அத பாருவா அப்படின்னு சொல்வாங்க. पारुआ करके कहते हैं। அதுல பேன வாய், पे का मतलब जुबान, रुवा அப்படினா உரத்த சத்தமா துக்கத்தோடு சத்தமிடுதல். रुआ का मतलब जो है ऊंची आवाज में बोलना, ரொம்ப துக்கத்தோடு சத்தமிடுதல். वो दुख के साथ बोलना। இது இரண்டாவது காரியம் நடக்கக்கூடியது. ये दूसरा चीज है। அவங்களுடைய தலையில் உள்ள முடியை களைச்சு விட்டுருவாங்க. वो अपने उसके सरों के बाल को बिगाड़ देते हैं। அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, वो पुरुष हो या स्त्री हो, அது அவங்களுடைய தலையை என்ன செய்வாங்க? களைச்சு விட்டுருவாங்க. उनके बाल को बिगाड़ देते हैं। இதுதான் ஒரு லெப்ரசி வந்துட்டுனா ஒரு காரியத்தை செய்வது. एक कोढ़ आ गया तो यही चीज करते हैं। பாருங்க, முதல் காரியம் அவங்களுடைய வஸ்திரத்தை கிழிச்சிருவாங்க. और पहला चीज जो है उनके वस्त्र को फाड़ देते हैं। இரண்டாவது அவங்க தலையில இருக்கிற அந்த முடியை அவங்க களைச்சு விட்டுருவாங்க. और दूसरा उनके बाल को बिगाड़ देते हैं। அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். अगला क्या है देखेंगे? அவன் தாடியை மூடிக்கொண்டு, அடுத்தது அவன் என்னத்தை மூடணுமா? अगला वो क्या छिपाना है? தாடி என்ன செய்யணுமா? மூடணுமா? अपने दाढ़ी को छिपाना है। அதாவது இதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல எபிரேய மொழியில हिब्रानी भाषा में மீசன் கொடுத்திருக்கும். मुच करके दिया गया है। இந்த இடத்தை மூடுவாங்க. वो इस जगह को ढकते हैं। இந்த லோவர் பார்ட்ட மூடுவாங்க. वो इस नीचे वाले भाग को ढकते हैं। இன்னைக்கு கொரோனா வந்த பிறகு அதானே செஞ்சிட்டு இருக்கிறோம். आज कोरोना आने के बाद वही कर रहे हैं ना। ஒரு குஷ்டரோகி வந்துட்டான்னா, एक कोड़ी आ गया तो हम பக்கத்துல வர மாட்டாங்க. वो नजदीक नहीं आएंगे। அவர் ஒரு மீட்டர் 2 மீட்டர் தள்ளி தான் நிப்பாங்க. वो 2 मीटर दूर ही खड़े रहेंगे। இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு நடக்குது. आज वैसे ही हो रहा है। இன்னைக்கு கொரோனா வந்துட்டுனா कोरोना आ गया तो அவங்க டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். वो अपने आप अंतर रखना है। அப்படி அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண சொல்லி இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. और सरकार ने ऐसा बोला है कि अंतर रखना है। அது வர்றதுக்கு முன்னாடி நீங்க அப்படிதான் நடக்கணும். वो आने से पहले भी वैसे ही रहना है। அடுத்தது முகத்துல என்ன போடணுமா? और अगला क्या करना है? மாஸ்க் அணியணும் அப்படி சொல்லி சொன்னாரு. वो मास्क पहनने के लिए कहते हैं। இன்னைக்கு அதுதான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். आज हम वही कर रहे हैं। அப்ப இது எதை குறிக்குது? तो ये किसे बताता है? அன்னைக்கு யெகோஷுவா நாட்கள்ல என்ன நடந்துச்சோ, यहोशुआ के समय में जो हुआ அதே மாதிரி இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்குது. वैसे ही आज यहाँ हो रहा है। பாருங்க, இது இத என்ன சொல்வாங்கன்னா பிளேக்னு சொல்வாங்க. அத வாதன்னு சொல்லுவோம். उसे महामारी कहते हैं। இந்த குஷ்டரோகி வந்து ஒரு வாத. ये कोढ़ जो है एक महामारी है। இந்த வாதைக்கு எபிரேய மொழியில इस महामारी को हिब्रानी भाषा में நெகா அப்படினு சொல்லுவாங்க. नेगा ऐसे बोला जाता है। நெகா அப்படினா வைரஸ்னு சொல்லி அர்த்தம். नेगा का मतलब जो है वायरस। இப்போ உள்ள இந்த எபிரேய வார்த்தையோட டேர்ம் என்னன்னா, हिब्रानी भाषा का टर्म क्या है? நெகா அப்படினு சொன்னா வைரஸ். नेगा का मतलब वायरस। இன்னைக்கு இந்த நெகா தான் நடமாடிட்டு இருக்குது. आज वे नेगा ही चल रहा है। இந்த வைரஸ் நடமாடிட்டு இருக்கும்போது ये वायरस जब चल रहा है அவங்களுடைய வஸ்திரத்தை அவங்க கிழிச்சிடுறாங்க. वो अपने वस्त्र को फाड़ देते हैं। இத மட்டும் தான் இன்னைக்கு செய்ய சொல்லல. केवल वही करने के लिए बोला नहीं गया है। இந்த கொரோனா டைம்ல ये कोविड के कोरोना के टाइम வஸ்திரத்தை में கிழிக்க மட்டும் தான் சொல்லல. केवल कपड़े को फाड़ने के लिए बोला नहीं गया ஆனா है। மிச்சம் எல்லாமே இங்க செய்யப்படுறது. लेकिन बाकी सब हम कर रहे हैं। பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, कलाम कहती है இந்த நெகா ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா नेगा एक व्यक्ति के अंदर आ गई तो அவங்களுடைய சட்டையை கிழிச்சிருவாங்க. उसके वस्त्र को फाड़ देंगे। அவங்களுடைய தலைமுடியை களைச்சு விட்டுருவாங்க. उसके बालों को बिगाड़ देंगे। இப்படி காரியங்கள் நடந்துட்டு இருந்தது. ऐसी चीज हो रहे हैं। இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்குது. आज यही हो रहा है संसार में। ஒரு மனிதன் தீமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறான் அப்படினா, एक व्यक्ति बुराई से भरा हुआ है तो அவன் ஒரு பெரிய வைரஸ்னால தாக்கப்பட்டிருக்கிறான். वो एक बड़ी वायरस से प्रभावित है। அந்த வைரஸ் அவனை என்ன செய்யும்? वो वायरस क्या करेगा? பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का बल मृत्यु। அது மரணத்துக்கு நேரா அவங்க இழுத்து கொண்டு போயிட்டு இருக்குது. मृत्यु की तरफ उसे ले जाएगा। அது அவங்களுக்கே தெரியல. वो ही नहीं जानते। அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கறது அவங்களுக்கு தெரியல. वो कहां जाते हैं वो नहीं जानते। அவங்க வாழ்க்கை நல்லா ஓடிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. वो सोचते हैं कि उनका जीवन अच्छा चल रहा ஆனா है। அவங்களுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்குது. लेकिन उनके अंदर एक वायरस है। அது லெப்ரசி. वो एक कोढ़ है। அது பாவம். वो पाप है। இந்த பாவத்திலே நிறைய பேர் மடிந்து इस கொண்டிருக்கிறாங்க. पाप में ही बहुत सारे लोग मर रहे हैं। இவங்கள ரட்சிப்புக்குள்ள யார் கொண்டு வர்றது? इनको उद्धार के अंदर कौन लाएगा? யெகோஷுவா ஒரு பாரத்தோடு இந்த உலகத்துல வந்தார். यहोशुआ एक बोझ के साथ इस संसार में आए। பாவிகளை அழைப்பதற்காக, நீதிமான் அழைப்பதற்காக வந்தார். और पापियों को बुलाने के लिए और धर्मी को बुलाने के लिए आया। இந்த பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். पापियों को उद्धार देने के लिए आया। அதே பாரம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கணும். वही
वही बोझ आज हमारे अंदर होना चाहिए। நம்ம மூலமா எத்தனை பாவிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, हमारे द्वारा कितने पापी उद्धार पाए हैं, நம்மளால எத்தனை பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, हमारे वजह से कितने लोग परमेश्वर को स्वीकार किए हैं। நம்ம கர்த்தருடைய பாதையில நடக்கணும், हम परमेश्वर के मार्ग पे चलना है, அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்ற வேண்டி இருக்குது। वो उसके कदमों के पीछे पीछे हम चलना है। அவர் என்ன செய்தாரோ, वो जो कुछ किए, எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ, जिस चीज के लिए संसार में आए, அந்த காரியத்தை நம்மளும் செய்ய வேண்டி उस இருக்குது। काम को हम भी करना है। பாருங்க, இந்த குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா, ये कोड अगर एक व्यक्ति के अंदर आ गया, முதல்ல வஸ்திரம் நீங்கிருது, पहले वस्त्र निकल जाता है, அடுத்தது அவனுடைய தலைமுடியை எடுத்து போட்டுறாங்க, और अगला उसके अपने सर के बाल को बिगाड़ देते हैं, மூணாவது என்னன்னு பார்க்கலாம்। और तीसरा क्या है, அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு ஆ, தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அவன் வாயிலிருந்து என்ன சொல்லணுமா, उसके जुबान से क्या आना है, அவன் வாயிலிருந்து சத்தமா ஒரு வார்த்தை சொல்லணும்। वो ऊंचे आवाज से एक शब्द बोलना நம்ம है। இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பார்த்தோம், कुछ समय पहले हमने देखा, தலையை களைச்சு விடுதுன்னா என்னது, और बालों को बिगाड़ना क्या है, அது பார்வா। वो पारुआ है। பார்வான என்ன டிகோடிங், पारुआ का डिकोडिंग क्या है, உரத்த சத்தமா கூப்பிடுதல், और ऊंची आवाज से बुलाना, சந்தோஷத்தோட அல்ல, और खुशी के साथ नहीं, துக்கத்தோடு கூப்பிடுதல், दुख के साथ बुलाना, அதுதான் பார்வா। वही पारुआ है। இப்போ இந்த குஷ்டரோகி என்ன சொல்லி கூப்பிடணுமா, अब ये कोड़ी क्या पुकारना है, தீட்டு தீட்டுன்னு சொல்லி கத்தணுமா, अशुद्ध अशुद्ध करके चिल्लाना இது है। சந்தோஷமா கத்துவானோ, ये खुशी के साथ करेगा क्या, சிரிச்சுக்கிட்டே கத்துவானா, हंसते हुए बोलेगा, நான் தீட்டுன்னு கத்துவானா, मैं अशुद्ध हूँ बोलेगा। எவ்வளவு துக்கம் அவனுக்கு இருக்கும் சிந்திச்சு तो பாருங்க। कितना दुख होगा सोच कर देखिए। அவன் வாயில இருந்த ஒரு வார்த்தை उसके जुबान से निकलने वाले शब्द பரிசுத்தமான வார்த்தை இல்ல, पवित्र शब्द नहीं, அங்க தீட்டு அவன் வாயில இருந்து புறப்படுது। अशुद्ध करके शब्द निकलता இன்னைக்கு है। நிறைய பேருடைய வாயில அந்த தீட்டு தான் இருக்குது। आज बहुत सारे लोगों की जुबान में वो अशुद्ध ही है, யாருடைய வாயில கெட்ட வார்த்தைகள் புறப்படுதோ, और जिसके जुबान में गालियां आती है, அவங்க கெட்ட வார்த்தை சொன்னா गालियां जब बोलते हैं, சும்மா பச்சை பச்சையா பேசுறது, वो ऐसे ही गंदे बात करना, ரொம்ப நயமா பேசுறது, बहुत சாதுரியமா கெட்ட வார்த்தை பேசுறது, वो एकदम चालाकी से गाली देना, இது எல்லாமே தீட்டு தான்। ये सब अशुद्ध है। பாருங்க, இந்த தீட்டான வார்த்தை ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருமானால், ये अशुद्ध शब्द एक व्यक्ति के जुबान पे आएगा तो அவன் ஒரு குஷ்டரோகி, वो एक कोड़ी है, அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லை, उसके अंदर परमेश्वर का शब्द नहीं है, பரிசுத்தங்கிற வார்த்தை இல்ல। पवित्र ये शब्द नहीं பாருங்க, ஒரு है। ஆசாரியன் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது एक याजक परमेश्वर के सम्मुख में जाते समय அவன் நெத்தில ஒரு பட்டை இருக்கணும், उसके माथे पर एक पट्टा होगा, கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற பட்டை இருக்கணும், परमेश्वर के लिए पवित्र ऐसा पट्टा होगा, அப்பதான் அது அங்கீகரிக்கப்படும்। तभी वो स्वीकार किया ஒரு जाएगा। ஆசாரியன் போகும்போது एक याजक जाते समय நெத்தில பரிசுத்தம்ங்கிறது இருக்கணும், और माथे पर पवित्र करके लिखना चाहिए। அதே ஆசாரியன் குஷ்டரோகியா மாறிட்டார்னா अगर वही याजक कोड़ हो गया तो அந்த कोड़ी हो गया तो பரிசுத்தங்கிற பட்டை அங்க இருக்காது, वो पवित्र करके पट्टा नहीं ஆனா होगा। வாயிலிருந்து என்ன சத்தம் விடணும், लेकिन जुबान से क्या आवाज आएगी, தீட்டு தீட்டுன்னு சொல்ல வேண்டியிருக்கும்। अशुद्ध अशुद्ध ऐसे चिल्लाना இன்னைக்கு है। நம்ம வாயில எப்படிப்பட்ட வார்த்தை இருக்குது, आज हमारे जुबान में किस प्रकार के शब्द हैं, நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருமானால் हमारे जुबान में अगर गालियां आएगी तो அது ஒரு பெரிய குஷ்டரோகத்துக்கு அடையாளம்। वो एक बड़े कोड का चिन्ह है। இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, आज बहुत सारे लोगों को देखिए, நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், मैंने बहुत सारे लोगों को देखा है, சர்ச்சில் ஒரு பெரிய மூப்பரா இருப்பாங்க, और कलिशा में वडील रहेंगे, ஆனா அவங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா लेकिन उनके जुबान के शब्दों को देखेंगे तो ஒரு சென்டென்ஸ் சொன்ன உடனே एक वाक्य बोलते ही அடுத்த செகண்ட்ல அவங்களுக்கு கெட்ட வார்த்தை தான் வரும், और अगले क्षण में वो बुरे शब्द बोलते हैं, ரெண்டாவது சென்டென்ஸ் சொன்ன உடனே और दूसरे वाक्य बोलते ही அடுத்த செகண்ட் அவங்களுக்கு கெட்ட வார்த்தை வரும்। और अगला क्षण में जो है गालियां आती है, ஆனா அவங்க யாரு, लेकिन वो कौन है, சபையில மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி वो சொல்லப்படுறாங்க। कलीसिया में वडील ऐसे बोला जाता है। இன்னும் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், ऐसे बहुत सारे लोगों को देखा हूं, அசுத்தமான கிரியைகள் அவங்ககிட்ட இருக்குது, अशुद्ध क्रियाएं होती है। இது அவங்களுக்கு தெரிஞ்சு செய்றாங்களா தெரியாம செய்றாங்களான்னு தெரியல। ये जानकर करते हैं कि अनजान में करते हैं नहीं जानता। நிறைய பெரிய பெரிய ரெவரண்ட் மார்லாம் இதுல மாட்டி இருக்காங்க। बड़े बड़े रेवरेंस भी इसमें छुपे हुए हैं। இதுக்கு அர்த்தம் என்ன, इसका मतलब क्या है, அவங்களுக்குள்ள ஒரு குஷ்டம் அரிச்சு கொண்டே இருக்குது। उनके अंदर एक कोड जो है उन्हें खा रहा है। நிறைய மியூசிஷியனை நான் பார்த்திருக்கிறேன், बहुत सारे म्यूजिशियंस को मैंने देखा है, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவ கரைகளை பார்த்திருக்கிறேன்। उनके अंदर के जो पाप की दाग है उसे देखा है। எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சிந்திச்சு பாருங்க। वो किस प्रकार का परिस्थिति है देखिए। இன்னைக்கு नंबर 1 மியூசிஷியனா இருப்பாங்க, आज एक नंबर म्यूजिशियन रहेंगे, नंबर 1 மியூசிஷியனா இருக்காங்க, और नंबर 1 म्यूजिशियन ஆனா रहेंगे, அவங்களுக்குள்ள அந்த தீமை இருக்குது, लेकिन उनके अंदर वो बुराई है, அவங்களுக்குள்ள அந்த குஷ்டரோகம் காணப்படுது। उनके अंदर एक वो कोड दिखाई देता இவங்க है। வாயிலிருந்து என்ன வரும், इनके जुबान से क्या आती है, தீட்டு தீட்டுன்னு தான் வரும்। अशुद्ध अशुद्ध
ऐसे आता சில है। ஜனங்களை பாத்தீங்கன்னா कुछ लोगों को आप देखेंगे 4 பேர் சேர்ந்தாச்சுன்னா போதும், 4 लोग मिल गए तो काफी है। அசுத்தமான காரியங்களை பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசு ரொம்ப துடிக்கும். अशुद्ध चीजों के बारे में बोलने के लिए उनका मन तरसेगा। இதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? அவங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லை, उनके अंदर पवित्रता नहीं है, அவங்களுக்குள்ள குஷ்டரோகம் இருக்குது. उनके अंदर कोड है। இந்த குஷ்டரோகம் நீக்கிறதுக்காக தான் கர்த்தர் உலகத்துக்கு ये வந்தார். कोड को निकालने के लिए ही परमेश्वर इस संसार में இந்த आए। பாவத்தை நீக்கிறதுக்காக தான் ये पाप को निकालने के लिए யெகோஷுவா இந்த உலகத்துல வந்தார். यहोशू इस संसार में आए। பாருங்க, இந்த குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா ये कोड ही इस एक व्यक्ति को आ गया तो முதல்ல அவங்களுடைய சட்டை கிழிச்சிருவாங்க, पहले वो एक अपने वस्त्र को फाड़ेंगे அடுத்தது இவங்க வாயில இருந்து தீட்டு தீட்டுன்னு புறப்படணும், और अगला उनके जुबान से अशुद्ध अशुद्ध ऐसे निकलना அவங்க है। முடியை கலச்சிருவாங்க, वो अपने बालों को बिगाड़ देंगे முகத்தை மூடணும், और चेहरे को ढकना है। இப்படி இந்த காரியங்கள்லாம் அதுல வருது. ऐसी चीज उसमें आती है யெகோஷுவா இது எல்லாம் மாத்துறதுக்காக தான் வந்தார். और यहोशू इन सारी चीजों को बदलने के இது लिए ही எல்லாத்தையும் आए। அவர் மாத்த ये வந்தார். सभी चीजों को बदलने के लिए आए। பாருங்க, அதுல கீழ இன்னும் வாசிக்கலாம். नीचे और पढ़ सकते हैं। லேவியராகம 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், लेवी व्यवस्था में 13ஆம் அத்தியாயம் 45 45वां वचन 46. அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் ஆ, தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். ஆ, அவன் தீட்டுள்ளவனே, ஆ. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவது. அடுத்தது வேதம் சொல்லுது, और अगला कलाम कहता है அவன் தனியே குடியிருக்க வேண்டும். वो अलग रहना है, அவன் பட்டணத்துக்குள்ள குடியிருக்க முடியாது, वो शहर के अंदर नहीं रह सकता, அவனை தனியா தான் வைக்கணும். वो अकेला ही रहना है। இன்னைக்கு கொரோனா வந்து அதுதானே செய்றாங்க. आज कोविड आया तो वही करते हैं। இது இந்த இந்த மாதிரி காரியங்கள் நிறைய கொரோனா வந்த புதுசுல நிறைய பேர் வாட்ஸ்அப் போட்டாங்க, ऐसी चीजों को बहुत सारे लोगों ने व्हाट्सएप के माध्यम से भेजा நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்புனாங்க, பைபிள் அது இருக்கு அப்படின்னு और சொல்லி. कलाम में वो है करके। பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள குஷ்டரோகம் வந்துட்டுனா एक व्यक्ति के अंदर अगर कोड आ गया तो அவனை பட்டணத்துக்குள்ள வைக்க மாட்டாங்க, उसे शहर के अंदर नहीं रखते, பட்டணத்துக்கு வெளியில தான் அவங்க இருக்கணும். शहर के बाहर रखते हैं। அவங்க குடும்பத்தோட இருக்க முடியாது, वो अपने परिवार के साथ नहीं रह தன்னுடைய सकते, பிள்ளைகளை இழக்க வேண்டியிருக்கும், अपने बच्चों को खोना होगा, தன்னுடைய மனைவி இழக்க வேண்டியிருக்கும், अपने पत्नी को खोना होगा, தன்னுடைய புருஷனை இழக்க வேண்டியிருக்கும், अपने पति को खोना होगा, தன்னுடைய நண்பர்களை இழக்க வேண்டியிருக்கும். अपने दोस्तों को खोना होगा। சிந்திச்சு பாருங்க, सोच कर அது देखिए எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. वो किस प्रकार का जीवन है। உண்மையான ஒரு குஷ்டரோகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா यदि सच्चा एक कोड एक मनुष्य के अंदर आ गया तो அவங்களுடைய தவிப்பு வித்தியாசமா இருக்கும். उनका जो तड़पना है वो अलग होगा, ஏன்னா உடம்புல நாத்தம் எடுத்துக்கிட்டு இருக்கும், क्योंकि इस पूरे शरीर में बांस मारता है மனைவியோ புருஷனோ பக்கத்துல போக முடியாது, और पत्नी पति दोनों एक दूसरे के करीब नहीं जा सकते, பிள்ளைகள் ஓடி போய் அப்பா அம்மான்னு சொல்லி கட்டி பிடிக்க और முடியாது, बच्चे दौड़कर माँ माता अम्मा पापा करके नहीं बोल सकते, ஏன்னா அந்த குஷ்டரோகத்தின் வாசனை அப்படி கெட்டு போயிருக்கும். क्योंकि वो कोड का जो बांस है बहुत दुर्गंध है। वो இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு இருக்காங்க சிந்திச்சு பாருங்க. आज किस परिस्थिति में है सोच कर देखिए। ஒரு தகப்பன் எப்படி பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான், एक पिता कैसे पाप के अंदर जीता है, அதே மாதிரி பிள்ளைகளும் வாழுறாங்க. वैसे ही बच्चे भी जीते हैं। தகப்பன் எப்படியோ அப்படியே பிள்ளை, जैसा पिता वैसे ही बच्चा, தாய் எப்படியோ அதே மாதிரி மகள். माँ जैसा है वैसे ही बेटी। பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம், पाप के अंदर जीवन बिताने वाली संसार, அவங்களுக்குள்ள குஷ்டம் இருக்குங்கிறது அவங்களுக்கே தெரியல. वो जानते नहीं कि उनके अंदर कोड है। முக்கியமான 3 காரியங்கள் நடக்கும் ஒரு குஷ்டரோகத்துக்கு. और महत्वपूर्ण 3 बात एक कोड़ी के अंदर होगा। முதல் காரியம் அவனுடைய சட்டை கிழிச்சிருவாங்க, सबसे पहले उसके वस्त्र को फाड़ते हैं, இரண்டாவது அவன் வாயிலிருந்து தீட்டு தீட்டுன்னு வரணும், और दूसरा उसकी जुबान से अशुद्ध अशुद्ध आना है, மூணாவது அவன் பாளையத்துக்கு புறம்பே தான் அவன் தங்கணும், और तीसरा वो शहर से बाहर रहना है, அவனுடைய குடியிருப்பு பட்டணத்துக்குள்ள இருக்காது. और उसका रहना जो है शहर के अंदर नहीं होगा। யெகோஷுவா இந்த உலகத்துல எதுக்கு வந்தார் தெரியுமா? यहोशू इस संसार में क्यों आए? இந்த 3 காரியத்தையும் மாத்துறதுக்காக ये வந்தார். तीनों चीज को बदलने के लिए आए। இந்த 3 சம்பவத்தையும் மாத்துறதுக்காக தான் யெகோஷுவா ये வந்தார். तीनों घटनाओं को बदलने के लिए यहोशू இன்னைக்கு आए। நீங்க அணிஞ்சிருக்கிற சட்டை எப்படி இருக்குது? आज आपने पहना हुआ वस्त्र कैसा है? இன்னைக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய சட்டை आज हमारे अंदर जो वस्त्र है அது பரிசுத்தாவின் சட்டையா இருக்கணும். वो पवित्र आत्मा का वस्त्र होना चाहिए, அப்ப பரிசுத்தாவின் வஸ்திரமா காணப்படணும். वो पवित्र आत्मा का वस्त्र होना चाहिए, பரிசுத்தாவின் சால்வை நம்ம மேல காணப்படணும். पवित्र आत्मा का शॉल हमारे पर दिखना நீதியின் चाहिए, வஸ்திரம் நம்ம மேல இருக்கணும். धार्मिकता का वस्त्र हमारे पर होना चाहिए, தேவனுடைய நீதியின் வஸ்திரம் இருக்கணும். परमेश्वर का धार्मिकता का वस्त्र होना चाहिए। உலகத்தின் நீதிக்கும் தேவனுடைய நீதிக்கும் வித்தியாசம் இருக்கு. और संसार के धार्मिकता और परमेश्वर के धार्मिकता में बहुत फर्क है। இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் நீதிமானா இருக்கிறாங்க. आज इस संसार में बहुत सारे लोग धर्मी हैं, அது உலக பிரகாரமான நீதி. वो संसार के प्रकार का धर्म है, ஆனா தேவன் விரும்புறது ஆவிக்குரிய ஒரு நீதி. लेकिन
लेकिन परमेश्वर आत्मिक धार्मिकता को चाहता है। இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சட்டை அணிஞ்சிருக்கிறோம்? आज किस प्रकार के वस्त्र हमने पहना நம்ம है? உலகத்தின் நீதி அணிஞ்சிருக்கிறோமா? हम संसार के धार्मिकता को पहना है क्या? அல்லது தேவனுடைய நீதி நம்ம அணிஞ்சிருக்கிறோமா? या फिर परमेश्वर के धार्मिकता को पहना है? அந்த நீதியின் வஸ்திரம் இன்னைக்கு நம்மளுக்கு வேணும். वो धार्मिकता का वस्त्र आज हमें चाहिए। லவோதிக்கே சபை என்ன நினைச்சிட்டு இருக்கு தெரியுமா? लवोदिकिया कलीसिया क्या सोच रही है? நான் ரொம்ப ஐஸ்வரியவான், मैं बहुत धनी हूँ, எனக்கு எந்த குறைவும் இல்ல, मुझे कोई कमी नहीं, இப்படி அது நினைச்சிட்டு இருக்குது. ऐसे वो सोच रही है। ஆனா கர்த்தர் இந்த லவோதிக்கே சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். लेकिन परमेश्वर लवोदिकिया कलीसिया को एक शिक्षण देता है। நீ உன்னை ஐஸ்வரியவான் சொல்லி நினைக்கிற, वो अपने आप को धनी मत सोच रहा है, ஆனா நீ நிர்வாணியா இருக்கிற. लेकिन तू नंगा है। ஓ கர்த்தர் அதை தெளிவா சொல்றார் அந்த சபையை பார்த்து. परमेश्वर उस कलीसिया को देखकर स्पष्ट रूप से நீ बोलता है, நிர்வாணமா காணப்படுற, तू नंगा है, நீ தரித்திரனா இருக்கிற, तू कंगाल है, நீ உன்னை ஐஸ்வரியவான் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற. तू अपने आप को धनी समझता है, ஆனா நீ ஐஸ்வரியவான் இல்லை, लेकिन तू धनी नहीं நீ है, தரித்திரன் அப்படினு சொல்லி சொல்றார். कंगाल है करके कहता மூணாவது है। நீ குருடன் அப்படினு சொல்லி சொல்றார். और तीसरा तू अंधा है बोलता ஒரு है। சபையின் நிலைமை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ये कलीसिया का परिस्थिति कैसा है கர்த்தர் देखिए। ஆலோசனை கொடுக்கிறார். परमेश्वर योजना देता है, ஓ நிர்வாணம் மூடப்படுறதுக்கு என்கிட்ட இருந்து வஸ்திரத்தை வாங்கிக்க. और तेरा नंगापन ढकने के लिए मेरे से वस्त्र ले ले। யார்ட்ட வஸ்திரம் வாங்கணும்? किसके पास कपड़ा लेना है? யெகோஷுவா நமக்காக ஒரு வஸ்திரம் வச்சிருக்கிறார். यहोशुआ हमारे लिए एक वस्त्र रखे हैं। அது அழுக்கான வஸ்திரம் அல்ல, वो मैल भरा हुआ नहीं, ஒரு குஷ்டரோகி அணியக்கூடிய ஒரு வஸ்திரம் கிடையாது. वो कोड़ी पहनने वाला वस्त्र नहीं है, அது ஒரு நீதிமான் அணியக்கூடிய ஒரு வஸ்திரம். वो एक धर्मी पहनने वाला वस्त्र है। ஒரு நீதியின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். एक धर्म के वस्त्र को परमेश्वर देता है। இன்னைக்கு நம்ம மேல நீதியின் வஸ்திரம் இருக்குதா? आज हमारे ऊपर वो वस्त्र है क्या? கர்த்தர்ட்ட இருந்து அந்த வஸ்திரத்தை நம்ம வாங்கிட்டோமா? परमेश्वर से वो वस्त्र हमने लिया है அந்த क्या? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமா? उस पवित्र आत्मा का अभिषेक को हमने पाया है। பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் அந்த வஸ்திரம். पवित्र आत्मा का अभिषेक ही वो वस्त्र है। பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாவிட்டால் पवित्र आत्मा का अभिषेक नहीं होगा உங்க तो மேல இன்னும் குஷ்டம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். आपके ऊपर वो कोड है, ये मतलब है। எவ்வளவு ஞானமா பேசினாலும் சரி, वो कितने समझदारी से आप बोले तो भी, எவ்வளவு வார்த்தைகளை ஒரு ஆழமான வார்த்தைகளை பேசினாலும் और சரி, कितने भी गहराई के वचन को आपने बोला तो भी, அவங்களுக்குள்ள பரிசுத்தாவி இல்லாவிட்டால் यदि उनके अंदर पवित्र आत्मा नहीं है, அவங்களுக்குள்ள குஷ்டம் இருக்குன்னு சொல்லி उनके அர்த்தம். अंदर कोड है, ये मतलब ஒருவேளை வரங்கள் கிரியை செய்யலாம், हो सकता है वरदान काम करे, அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்கள் கிரியை செய்யலாம், अद्भुत करने वाले काम वरदान काम करे, தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய வரங்கள் கிரியை செய்யலாம், भविष्यवाणी के वरदान काम करे, பிசாசுகளை துரத்தலாம். और शैतानों को भगा सकते हैं। அப்படி இருந்தும் फिर भी அவங்களுக்குள்ள குஷ்டம் காணப்படலாம். उनके अंदर कोड दिखाई दे सकता है। கர்த்தர் சொன்னார்ல, परमेश्वर ने कहा ना, கடைசி நாட்கள்ல आखिरी समय में என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, मेरे पास आकर बहुत सारे கர்த்தாவே कहेंगे, நான் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணுமே, हे प्रभु तेरे नाम से मैंने शैतानों को भगाया, உம்முடைய நாமத்தினாலே நாங்க அற்புதங்களை செய்தோமே, और तेरे नाम से हमने अद्भुत किए, தீர்க்க தரிசனம் உரைத்தோமே. भविष्यवाणी किए। கர்த்தர் சொன்னார், நான் உங்களை அறியேன், परमेश्वर कहेगा कि मैं तुम्हें नहीं जानता, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று हे போங்கள். अक्रम क्रिया वाले मुझसे हट जाओ। அப்போ இவ்வளவு வரங்கள் இருந்தும் तो इतना वरदान होने के बावजूद அவங்களுக்குள்ள என்ன இருக்குதா? उनके अंदर क्या है? அக்கிரமம் இருக்குது. उनके अंदर अक्रम क्रिया भरा हुआ அக்கிரமம் है। என்னது? वो अक्रम क्या है? அது ஒரு குஷ்டம். वो एक कोड है। அப்போ வரங்கள் இருந்தும் वो वरदान होने के बाद भी அவங்கிட்ட சட்டை இல்ல. उनके पास वो वस्त्र नहीं, வரங்கள் வேற, वरदान अलग है, பரிசுத்தாவின் அபிஷேகம் வேற. पवित्र आत्मा का अभिषेक अलग है। பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது यदि एक मनुष्य के अंदर पवित्र आत्मा का अभिषेक जब होता है, அதுதான் அந்த வஸ்திரம். वही वो वस्त्र है। அந்த நீதியின் வஸ்திரம் வேணும். वो धार्मिकता का वस्त्र होना चाहिए। நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, பிசாசை நல்லா துரத்துறாங்க, शैतान को अच्छा भगाते हैं, அற்புதங்களை செய்றாங்க, अद्भुत कामों को करते हैं, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. भविष्यवाणी करते हैं, உங்களோட பரிசுத்தாவி இல்லையா? पवित्र आत्मा नहीं है क्या? ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை அறியேன். लेकिन परमेश्वर कहता है कि मैं तुम्हें नहीं जानता। அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? तो उसका मतलब क्या है? பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்கிட்ட இல்லன்னு சொல்லி पवित्र அர்த்தம். आत्मा का अभिषेक नहीं है उनके पास। அவங்களை அறிந்திருந்தால் अगर जाने होते அப்ப அவங்க மேல என்ன இருக்கும்? तो उनके पास क्या होगा? பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கும். पवित्र आत्मा का अभिषेक होगा। அந்த அபிஷேகமே இல்லாம வரங்கள் கிரியை செய்யுது. उस अभिषेक के बिना ही वरदान काम करता है। அப்ப வரங்கள் எப்படி கிரியை செய்யும்? तो वरदान कैसे काम करेगा? ஆவியானவர் வரத்தை கொடுத்துறார். और आत्मा जो है वरदान को देता है। நீங்க வரத்தை பயன்படுத்தலாம். तुम वरदान को इस्तेमाल कर सकते हो। கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்க பயன்படுத்தலாம். परमेश्वर ने आपको जो दिया है वरदान को इस्तेमाल कर सकते हो। எல்லாத்துக்கும் மேலாக सबसे ऊंचा பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வேணும். पवित्र आत्मा का अभिषेक हमें चाहिए। யார்ட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்குதோ, जिसके पास पवित्र आत्मा का अभिषेक होगा, வரங்கள் இல்லாட்டியும் பரவாயில்ல, वो वरदान नहीं रहेगा तो भी चलेगा। யோவான் ஸ்நானன் எடுத்துக்கிடுங்க. यूहन्ना को ले लीजिए, அவன் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவன். वो परमेश्वर के सामर्थ से भरा हुआ था। அவன் ஒரு அற்புதமா செய்தாரா? वो एक अद्भुत तो भी किया क्या? பைபிள் எங்க
எங்கேயாவது எழுதி இருக்குதா? कलाम में किधर लिखा है? வேதம் சொல்லுது அவர் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை. कलाम कहती है कि उससे उसके द्वारा एक भी अद्भुत काम नहीं हुआ। யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதம் கூட செய்யல. யோहन्ना जो है एक भी अद्भुत नहीं किया। அப்ப அவர்ட்ட பரிசுத்த ஆவி இல்லையா? तो उसके पास पवित्र आत्मा नहीं था क्या? அவர்ட்ட வரம் இருந்து அவர்ட்ட பரிசுத்த ஆவி இருக்குது. उसके पास पवित्र आत्मा थी। இன்னைக்கு அதே போல आज वैसे ही வரங்களை நம்ம கேட்க வேண்டியதுதான். और वरदान हम मांगना ही है। ஆனா எல்லாத்துக்கும் மேல எதை கேட்கணும்? लेकिन सबसे बढ़कर क्या मांगना है? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கேட்கணும். पवित्र आत्मा का अभिषेक அதுதான் நம்மளுக்கு வஸ்திரம். वही हमारा कपड़ा है। யெகோஷுவா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கதா விரும்புறார். और यहोशुआ पवित्र आत्मा देना चाहता है। அதனால தான் யோவான் சொன்னார், इसलिए यूहन्ना ने कहा, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், मैं तुम्हें पानी से बपतिस्मा देता हूँ, எனக்கு பின்னால வருகிற என்னிலும் மேலானவர் मेरे पीछे जो आता है मुझसे बढ़कर है, அவருடைய பாதரட்சி கலற்ற நான் பாத்திரன் அல்ல, और उसके पैर की जूती को निकालने के लिए भी मेरे அவர் अंदर योग्यता பரிசுத்த नहीं। ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் वो கொடுப்பார். पवित्र आत्मा से और अग्नि से बपतिस्मा देगा। உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? आप क्या जानते हैं? யெகோஷுவா இதை நிறைவேற்றி கொடுத்தார் தெரியுமா? यहोशुआ ने इसे पूरा करके दिया। யெகோஷுவா தண்ணினால் ஞானஸ்நானம் கொடுத்தாரா? यहोशुआ पानी से बपतिस्मा दिए क्या? எங்க கொடுத்தாரா? किधर दिए क्या? அவருடைய சீஷர்கள் கொடுத்தாங்க. उसके शिष्य ने दिए। பைபிள் அப்படிதான் சொல்லுது. कलाम में ऐसे ही बोला गया है। அவருடைய சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. उसके शिष्य ने बपतिस्मा दिया, ஆனா அவர் என்ன செய்யல? ஞானஸ்நானம் கொடுக்கல. लेकिन उसने बपतिस्मा नहीं दिया। ஏன் கொடுக்கல? क्यों नहीं दिया? ஏன்னா யோவான் ஸ்நானன் ஆல்ரெடி தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். क्योंकि यूहन्ना जो है पहले ही भविष्यवाणी कर चुका है। நான் உங்களுக்கு ஜலத்துல கொடுக்கிறேன், मैं तुम्हें पानी से देता ஆனா हूँ, அவர் உங்களுக்கு ஆவியில கொடுப்பார். लेकिन वो आपको आत्मा से देगा। அவர் ஜலத்துல கொடுப்பாருன்னு சொல்லி சொல்லல, वो जल से देगा करके नहीं அவர் बोला। ஆவியில கொடுப்பார். वो आत्मा से देगा। அந்த ஆவியின் அபிஷேகம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வஸ்திரம். वो आत्मा का अभिषेक ही हमारा वस्त्र है। யெகோஷுவா அந்த உலகத்துல வந்த ஒரு நோக்கம் என்னன்னா, यहोशुआ इस संसार में आने का एक कारण क्या है? உங்க கிழிஞ்ச வஸ்திரத்தை எடுத்து போட்டு आपके फटे हुए वस्त्र को निकाल कर உங்களுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறது தான். आपको अच्छे वस्त्र देना। உங்களுடைய வாயில இருக்கிற வார்த்தையை மாத்துறதுக்காக அவர் வந்தார். आपकी जुबान में जो शब्द है उसे बदलने के लिए आया। நம்ம வாயில இருந்த அசுத்தமான வார்த்தைகள் தான் ஒரு காலத்துல இருந்தது, वो हमारे जुबान में अशुद्ध शब्द ही थे पहले, ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது. लेकिन आज परमेश्वर का वचन प्रकट होता है। கர்த்தர் அந்த காரியத்தை செய்றார். परमेश्वर वो कामों को करता அவர் है। தம்முடைய வார்த்தையை நம்ம நாவில வைக்கிறார். वो शब्दों को अपने जुबान पे रखता है। பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को पढ़ेंगे। எபேசியர் 4:29 வாசிப்போம். इफिसियों का किताब 4 अध्याय 29वां वचन। கெட்ட வார்த்தை ஒன்றும் ஆ, உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆ, பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆ. நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பாருங்க, ரெண்டு காரியத்தை சொல்றார். देखिए दो चीज बताता है। கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடாது. और अशुद्ध शब्द तुम्हारे मुंह से नहीं निकलना, மத்தவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாத வார்த்தை பேச வேண்டும். पर दूसरों को उपयोग में आए ऐसे शब्द बात करो। பாருங்க, நம்ம வாயில என்ன இருக்கணும்? हमारे मुंह में क्या होना चाहिए? தீட்டு இருக்க கூடாது, अशुद्ध नहीं होना चाहिए, பரிசுத்தம் காணப்படும். पवित्रता दिखाई देना இதை चाहिए। கொடுக்கிறது யாரு? इसे देने वाला कौन है? யெகோஷுவா. यहोशुआ ही देता இன்னைக்கு है। ஒரு யாரா இருந்தாலும் சரி, आज कोई भी क्यों ना हो, வாயில தீட்டு இருந்துச்சுன்னா अगर जुबान में अशुद्ध है, அவங்களுக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லி उनके அர்த்தம். अंदर पाप है ये मतलब है। பாவம் இருக்குதுன்னா यदि पाप है तो அவங்க ஒரு குஷ்டரோகின்னு சொல்லி वो அர்த்தம். एक कोढ़ी ऐसा मतलब होता है। பாருங்க, நமக்குள்ள அது வேண்டாம். हमारे अंदर वो नहीं चाहिए। நம்ம இருதயத்தின் நினைவு தான் வாய் பேசும். और मन के बातों के अनुसार ही जुबान बोलेगी। ஒருத்தர் கெட்ட வார்த்தை சொல்றான்னு வைங்களேன், यदि कोई गालियां बकता है அப்ப அவர் உள்ளத்துல என்னதான் இருக்குது? तो उसके मन में क्या है? கெட்ட வார்த்தை தான் இருக்குது. गालियां ही भरी हुई அவங்க है। உள்ளத்துல என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் வெளி வரும். मन में जो भरा हुआ है वही बाहर आएगा। இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன நிறைஞ்சிருக்குது? आज आपके अंदर क्या भरा हुआ है? நமக்குள்ள தேவனுடைய வார்த்தை நிறைஞ்சிருக்கும். हमारे अंदर परमेश्वर का वचन भरा हुआ அது रहना எப்படி चाहिए। நிறையும்? वो कैसे भरेगा? வார்த்தை கேட்டுக்கிட்டே இருங்க. उस वचन को सुनते रहिए, வார்த்தை கேட்க கேட்க கேட்க, और जितना वचन को सुनेंगे வார்த்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, और वचन को जितना आप पढ़ेंगे, உங்களுடைய உள்ளம் வார்த்தையினால் நிரப்பப்படும். आपका मन वचन से भरेगा। அசுத்தம் எல்லாம் விலகி போகும். अशुद्धता पूरा निकल जाएगी। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष देगा। கர்த்தர் நம்மளுடைய வஸ்திரத்தை மாத்துறார். परमेश्वर हमारे वस्त्र को बदलता நம்ம है, வாயில இருந்த வார்த்தையை மாத்துறார். और जुबान से निकलने वाले शब्द को बदलता है, நம்மளுடைய இருப்பிடத்தை மாத்துறார். और हमारे रहने का स्थान को बदलता நம்ம ஒரு है। காலத்துல பாவிகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தோம். एक जमाने में हम पापियों के बीच में जीते थे, அவங்க மத்தியில தான் நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சு. उसके बीच में ही हमारा जीवन था, அவங்க மத்தியில தான் நம்ம எல்லாமே செய்து கொண்டிருந்தோம். उनके बीच में ही हम सब कुछ कर रहे ஆனா थे। என்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைச்சதோ, लेकिन जब परमेश्वर का वचन आया, அன்னைக்கு நம்மளுடைய இருப்பிடத்தை மாத்திட்டாரு. तब परमेश्वर ने हमारा रहने का स्थान को அந்த बदल दिया। பாவ வாழ்க்கையில இருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துட்டார். पाप भाई जीवन से निकलकर हमें पवित्र जीवन के अंदर ले आया। பாருங்க, 1 சங்கீதம் 5 வசனத்துல வேதம் சொல்லுது. पहले भजन संगीत के पहले अध्याय के 5वें वचन में कहता, வாசிப்போம் அந்த வசனத்தை. துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும்
பாவிகள் நீதிமானின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है பாவிகள் நீதிமானுடைய சபையில் நிற்க மாட்டாங்க. दुष्ट जोग है धर्मी के मंडली में नहीं रहेंगे. பாவிகள்னா யாரு? पापी कौन है? குஷ்டரோகிகள். जो कोढ़ है वही. குஷ்டரோகிகள் நீதிமானுடைய சபையில நிக்க மாட்டாங்க. जो कोढ़ी है वो धर्मी जन के मंडली में नहीं रहेंगे. சபைனா என்னது? मंडली का मतलब क्या है? 4-5 பேர் கூடி இருக்கிறது தான் சபை. 4 और 5 जन मिलने का ही वो एक मंडली होता है. பாருங்க அந்த நீதிமான் கூடி இருக்கிற இடத்துல और धर्मी जन जहां मिलते हैं பாவிகள் இருக்க மாட்டாங்க. वहां पापी नहीं रहते. அப்போ பாவிகள் இருக்கிற இடத்துல तो पापी जहां पर रहते हैं நீதிமான் இருக்க மாட்டாங்க. धर्मी जन भी नहीं होगा. நீதிமான்களுக்கு அவங்களுடைய இருப்பிடம் வேற. और धर्मी जन का रहने का स्थान अलग है. பாவிகளுடைய இருப்பிடம் வேற. और पापियों का स्थान अलग है. ஒரு குஷ்டம் வந்துட்டுனா एक कोढ़ आ गया तो அவங்க தேவனுடைய சமூகத்துக்கே வர முடியாது. वो परमेश्वर के सम्मुख में भी नहीं आ सकते. ஆனா தேவன் நமக்கு எல்லாத்தையும் மாத்தி கொடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर हमें सब कुछ बदल के दिया சில है. ஜனங்களை பாருங்க, कुछ लोगों को देखिए நல்ல வாழணும்னு நினைப்பாங்க. अच्छा जीना चाहेंगे. ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், यदि कुछ पाप कर दिए நீங்க அவங்கள போய் சந்திக்க போறமே போய் பாருங்க. आप उनको मिलने के लिए जाइए. நீங்க வாரீங்கன்னு தெரிஞ்சதுன்னா आप आते हैं करके मालूम हो गया तो அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. वो वहां से निकल जाएंगे. ஏன்னா क्योंकि அவங்க உங்க முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. क्योंकि वो आपके सामने खड़े रहने के लिए डरेंगे. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மட்ட வரணும். ऐसा एक जीवन हमारे अंदर होना चाहिए. யெகோஷுவா இந்த 3 காரியத்தை நம்மட்ட மாத்துறா. और यहोशुआ ये 3 चीजों को हमारे अंदर बदलता है. நம்மளுடைய வஸ்திரத்தை மாத்துறா, हमारे कपड़े को बदलता है, நம்மளுடைய வார்த்தையை மாத்துறா, हमारे शब्दों को बदलता है, நம்மளுடைய இருப்பிடத்தை மாத்துறா. हमारे रहने के स्थान को बदलता இந்த है. 3 காரியம் நம்மட்ட இருக்கா இல்லையா? ये तीनों चीज हमारे अंदर है या नहीं? நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? हम अब कहां पर हैं? நம்ம வாயில இருந்து ஒரு வார்த்தை எங்க இருக்குது? हमारे जुबान से निकलने वाले शब्द कहां நம்ம पर हैं? வாயில இருந்து ஒரு வார்த்தை உங்களை தீர்மானம் பண்ணும். और हमारे जुबान से निकलने वाले शब्द एक आपको बताएगा நீங்க நீதிமானா அல்லது குஷ்டரோகியான்னு कि சொல்லி, आप धर्मी हैं या कोढ़ी हैं. நீங்க பரிசுத்தமானா அல்லது குஷ்டரோகியான்னு சொல்லி आप தீர்மானம் आप பண்ணும். पवित्र है या आप कोढ़ी है करके वो बताएगा. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளே நிதானிச்சு பார்ப்போம். आज अपने जीवन को हम परख कर देखेंगे. பாருங்க இந்த குஷ்டரோகம், ஒரு குஷ்டரோகி வர்றான் கர்த்தர் தேடி. एक कोढ़ी आता है परमेश्वर को ढूंढ அவன் के. கர்த்தரோட கேட்டான். उसने परमेश्वर के தூரத்துல நீ பக்கத்துல போய் கேட்கல, वो नजदीक जाकर नहीं पूछा. அவன் யெகோஷுவா தேடிக்கிட்டே போறான். वो यहोशुआ को ढूंढ कर जाता है. ஒருத்தரையே கேட்டிருப்பான். हर किसी से पूछा होगा. இந்த குஷ்டரோகி முதல்ல கேள்விப்பட்டிருப்பான்ல யெகோஷுவா பத்தி. पहले ये कोढ़ी सुना होगा यहोशुआ के बारे में. அவர் எப்படி அற்புதத்தை செய்யறான்னு சொல்லி கேள்விப்பட்டான். वो कैसे अद्भुत को करता है करके वो सुना. கேள்விப்பட்ட உடனே அவர் தேட ஆரம்பிச்சான். सुनने के बाद उसे ढूंढने लगा. ஊர்ல ஒருத்தர்ட்ட கேட்டான். और गांव में हर किसी से पूछा யெகோஷுவா எங்க இருக்கிறார்? यहोशुआ कहां पर है? அவர் எங்க இருப்பார் இப்போ? वो कहां पर होगा? ஒருவேளை சொல்லிருக்கலாம் இப்போதான் அந்த கிராமத்துக்கு போனாரு. हो सकता है बोला होगा अभी वो शहर में गया है. உடனே இவன் நடந்தே அங்க போறான். तुरंत वो चलकर गया होगा. அங்க சொல்லிப்பாங்க இப்போதான் அந்த மலைக்கு ஏறினாருப்பா. तो वहां पर बोले होंगे अभी वो चट्टान पर चढ़ रहे हैं. இவன் மலையில ஏறிட்டு இருக்கும்போது वो चट्टान पे चढ़ते समय யெகோஷுவா நடந்து வர்றத பாக்குறான். वो यहोशुआ चलते आते हुए देखा. கீழே இறங்கி வர்றத वो பாக்குறான். नीचे आते हुए देखता है. தூரத்துல நின்னுகிட்டே और दूर खड़े रहकर தீட்டு தீட்டு தீட்டுன்னு சத்தம் போட்டிருப்பான். और अशुद्ध 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 ऐसे चिल्लाया होगा. அவனுடைய வஸ்திரம் கிழிஞ்சு போய் இருக்குது. और उसका वस्त्र फटा हुआ है. அவன் யாருக்கு முன்பாக வர முடியாது. वो किसी के सामने नहीं आ सकता. அவங்க தூரத்துல நின்னுட்டே தீட்டு தீட்டுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். वो दूर से ही अशुद्ध अशुद्ध ऐसे चिल्लाता है. அங்க வந்துட்டு இருந்த அந்த கூட்டம் எல்லாம் அப்படியே நின்னுட்டாங்க. और वहां आने वाले झुंड वहीं पर खड़े हो गए. ஆனா யெகோஷுவா நிக்கல. लेकिन यहोशुआ नहीं रुके. அவர் நேர இறங்கி வந்து वो सीधे से उतर के குஷ்டரோகி கிட்ட வந்தார். और कोड़ी के करीब आए. வந்து கேட்டா என்னப்பா அப்படி கேட்கும்போது और आकर जब पूछा क्या हुआ, அவன் அருமையா கேக்குறான். वो अद्भुत से पूछता है கர்த்தாவே हे प्रभु உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவும் ஆகும். यदि तू चाहता है तो मुझे शुद्ध कर सकता है. என்ன நீங்க சுத்தப்படுத்த முடியும். मुझे शुद्ध कर सकते हो. ஆனா உங்க சித்தர் தான் நீங்க செய்யுங்க. लेकिन अगर आपका इच्छा होगा तो கர்த்தர் कीजिए. சொன்னார். परमेश्वर ने कहा கொஞ்ச நாள் ஆகட்டு நான் வாரேன். कुछ समय होने दो मैं आता हूं. அப்படி சொன்னாரா? ऐसा बोला क्या? அப்படி சொல்லல. ऐसा नहीं बोला. அவர் சொன்ன எனக்கு சித்தம் உண்டு. उसने कहा मैं चाहता हूं. அந்த குஷ்டரோகியை தொட்டு குணப்படுத்தினார். और उस कोड़ी को छू कर चंगा किया. இம்மிடியேட்டா சுத்தமானா. तुरंत वो चंगा हो गया. இம்மிடியேட்டா காஞ்சி போச்சு. तुरंत वो सूख गया. அவன்ட்ட இருந்த அந்த குஷ்டம் उसके अंदर जो कोड़ था உடனடியா காஞ்சி போச்சு. तुरंत निकल गया. இன்னைக்கு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். आज हम प्रार्थना करते हैं. நம்ம அற்புதத்தை பார்க்கிறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். अद्भुत को देखना चाहते हैं. ஆனா தேவன் இம்மிடியேட்டா செய்யக்கூடிய தேவன். लेकिन परमेश्वर तुरंत करने वाला है. அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க वो மாட்டான். सोच कर भी नहीं देखा होगा. அவன் பக்கத்துல வந்து और करीब आकर அந்த குஷ்டரோகியை தொட்டு वो कोड़ी को छूकर எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகன்னு சொன்ன உடனே मैं चाहता हूं तो चंगा होकर के बोलते ही வடிஞ்சிட்டு இருந்த அந்த சலம்
எலும்பெல்லாம் காஞ்சி போச்சு और जो पिघल रहा था वो सारा चीज सूख गया, எல்லாம் சுத்தமாயிட்டவன் सब कुछ शुद्ध हो गया। அவன் பார்க்கறான் கைய वो अपने हाथ को देखता है, எப்படி நாமானை கர்த்தர் சுத்தப்படுத்தினாரோ जिस प्रकार नामान को परमेश्वर ने चंगा दिया, அதே மாதிரி இவனுடைய குஷ்டம் நீங்கி போச்சு वैसे ही इसका कोढ़ भी चंगा हो எவ்வளவு गया। அருமையான ஒரு காரியம் பாருங்க कितना अद्भुत चीज है இன்னைக்கு देखो। அதே போல आज वैसे ही தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய முடியும் परमेश्वर हमारे जीवन में भी कर सकता நம்ம है। ஒருவேளை ஒரு அற்புதத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் हो सकता है हम एक अद्भुत को इंतजार कर கர்த்தர் रहे हैं, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா पर वो आज एक अद्भुत करेगा क्या? இன்னைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா आज इस अद्भुत कामों को नहीं करेगा என்னுடைய क्या? வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டாரா मेरे जीवन को आशीष नहीं देगा? கர்த்தரை நோக்கி கேட்டு பாருங்க परमेश्वर को पूछो, கர்த்தாவே உமக்கு சித்தமானால் எனக்கு செய்யுங்கப்பா मैं प्रभु यदि तू चाहता है तो करो। இன்னைக்கு எனக்கு சித்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு अब मुझे आज इच्छा नहीं करके नहीं அப்படி बोलेगा, சொல்லவே மாட்டா ऐसा कभी नहीं बोलेगा। சித்தம் உண்டு இப்பவே நடக்கட்டும் और मैं चाहता हूं तो ऐसे ही होने दे। இன்றே ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க आज ही முடியும் वो अद्भुत को आप देख அவரை सकते हो। விசுவாசித்தா போதும் उसे विश्वास करेंगे तो இந்த काफी है। குஷ்டரோகி விசுவாசித்து தான் வந்தான் ये कोढ़ी विश्वास के साथ ही ஓன आया। எவ்வளவு டாக்டர் பார்த்தாச்சு बहुत सारे डॉक्टर को मैंने देख எவ்வளவு लिया, மருத்துவர்களை பார்த்து நான் எல்லாம் காசு செலவு பண்ணியாச்சு बड़े डॉक्टर को देखकर बहुत पैसे मैंने गला दिए, ஆனா ஒரு காரியம் நடக்கல लेकिन कुछ नहीं हुआ। ஆனா யெகோஷுவா பற்றி கேள்விப்பட்டா लेकिन यहोशुआ के बारे में सुनते அவர் हैं, அற்புதத்தை செய்கிறார்னு சொல்லி கேள்விப்பட்ட वो உடனே अद्भुत को करता है करके அவர் सुनते हैं, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீர்வை கொடுப்பார் वो मेरे जीवन के लिए एक मेरे जीवन के लिए कुछ जवाब देगा, அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை मेरे செய்வார் जीवन में एक अद्भुत करेगा। எவ்வளவு ஒரு 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 எதிர்பார்ப்போட வந்தான் பாருங்க और कितने इंतजार के साथ वो आया। இன்னைக்கு அதே எதிர்பார்ப்பு இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குமானால் आज वैसे ही इंतजार अगर हमें अंदर அவர் होगा तो இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் आज वो हमारे जीवन में अद्भुत को அவர் करेगा। டெஃபினட்டா செய்யக்கூடிய ஒரு वो தேவன் जरूर करने वाला அது परमेश्वर எப்படி है। வரும் நீங்க நினைக்காதீங்க वो कैसा आएगा करके मत அந்த सोचिए, உதவி எப்படி வரும் நினைக்க वो வேண்டாம் मदद कैसा आएगा मत सोचिए, கர்த்தர் தருவார் परमेश्वर देगा। அந்த அற்புதமான செயலை அவர் செய்து वो தருவார் अद्भुत चीज को करेगा, நம்மளுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும் हमारे जीवन को बदल सकता ஒரு है। குஷ்டரோகிய வாழ்க்கையை மாற்றின தேவன் एक कोढ़ी के जीवन को बदलने वाला இன்னைக்கு परमेश्वर நம்மளுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி आज தருவார் हमारे जीवन को भी बदल के देगा। அவர் நேற்றும் இன்றும் என்றும் वो மாறாதவர் आज कल युगान युग बदलने உங்களுடைய वाला है। எதிர்பார்ப்பை தான் அவர் பார்த்துக்கிட்டு आपके இருக்கிறார் इंतजार को ही देख என் रहा है। பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு என்ன मेरे बच्चे का इंतजार क्या है? அந்த அந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ वो रोग से दबी हुई स्त्री, அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு उसके अंदर एक इंतजार था। அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் मैं उसके वस्त्र के कोने को छू लिया அந்த तो வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் குணமடைஞ்சிருவேன் उस वस्त्र के कोने को छू लिया तो मैं चंगा हो அவ்வளவு जाऊंगी। பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்குது उतना बड़ा झुंड है, எத்தனையோ பேர் யெகோஷுவாவை தொடுறாங்க कितने लोग यहोशुआ को छूते ஆனா हैं, அங்க ஒண்ணும் அவங்களுக்கு நடக்கல वहाँ कुछ नहीं हुआ। ஆனா விசுவாசத்தோடு लेकिन विश्वास के साथ, எதிர்பார்ப்போடு एक इंतजार के இந்த साथ ஸ்திரீ அந்த கூட்டத்தின் நடுவில் அப்படி இடைஞ்சலுக்குள்ள நடந்து போறா वो उस दबाव के अंदर भी अंदर से जाकर जाती है। எத்தனையோ பேர் சத்தம் போட்டிருப்பாங்க कितने लोग चिल्लाए होंगे, நாங்க எல்லாம் நடக்கிறோம்ல இங்க கூட நட हम चल रहे हैं ना, हमारे साथ चलो। ஆனா இவ அத சட்டப் பண்ணல लेकिन ये उसके बारे में चिंता नहीं की, இவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு इसके अंदर एक इंतजार था। ஓ நான் அவருடைய வஸ்திரத்தை தொடணும் उसके वस्त्र को मैं चुना है, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டாகணும் उसके वस्त्र के कोने को मैं चुना அந்த है। எதிர்பார்ப்போடு வேற யார் சத்தத்தையும் அவன் கேட்கல वो इंतजार के साथ और किसी के आवाज को उसने नहीं सुना। நிறைய அவிசுவாசமான வார்த்தைகள் வரலாம் बहुत सारे अविश्वास के शब्द आ सकते हैं, நீங்க அது எல்லாத்துக்கும் उங்க காதை அடைச்சிருங்க वो सभी चीजों के लिए कान को बंद कीजिए। உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன आपका इंतजार क्या है? அந்த எதிர்பார்ப்போடு நீங்க கர்த்தருக்குள்ள போங்க उस इंतजार के साथ परमेश्वर के साथ ஓ जाइए। இன்னைக்கு அதே வஸ்திர தொங்கல் இன்னைக்கு நம்ம சபையில காணப்படுது वही वस्त्र का कोना आज हमारे कलीसिया में दिखाई दे रहा है। ஒவ்வொருத்தர் பக்கத்துல இந்த வஸ்திர தொங்கல் காணப்படுது हर किसी के सामने वो कोना दिखाई दे रहा है। விசுவாசத்தோட அதை தொட்டு பாருங்க विश्वास के साथ उसे छू कर देखिए। அந்த வஸ்திர தொங்கலை ஒரு தடவை நீங்க தொட்டு பாருங்க वो वस्त्र को एक बार छू कर இட் இஸ் देखिए, வெரி நியர் டு யூ वो आपके करीब है। அந்த வஸ்திரத்தை நீங்க தொடும்போது उसे जब आप छूते हैं அங்கே ஒரு அற்புதம் நடக்கும் वहां पर एक अद्भुत होता है। நீங்க எதிர்பார்க்கிறது என்ன आप क्या जो चाहते हो நிறைய பேர் தொடலாம் बहुत सारे छू सकते ஆனா हैं, எதிர்பார்ப்போடு लेकिन इंतजार के साथ விசுவாசத்தோடு वही विश्वास ஓ के அந்த साथ வஸ்திரத்தை தொட்ட உடனே उस वस्त्र को छूते ही யெகோஷுவாவுடைய சரீரத்துல இருந்து यहोशुआ के शरीर के अंदर ஒரு से வல்லமை அவளை தொட்டது एक सामर्थ्य छुआ। அந்த வல்லமை தொட்ட உடனே एक सामर्थ्य उसे छूते ही அவளுடைய அந்த இரத்தப்போக்கு நின்று போயிச்சு उसका जो लहू का बहना है रुक गया। உடனடி அற்புதம் கண்டா तुरंत वो अद्भुत को उसने देखा। இன்னைக்கு அதே யெகோஷுவா இன்னும் ஜீவிக்கிறார் आज वही यहोशुआ जीवित है। அதே வஸ்திரம் இன்னும் இருக்குது वही वस्त्र अभी भी है, அந்த வஸ்திரம் இன்னும் மாறல वो वस्त्र बदला नहीं। அந்த வஸ்திர தொங்கலை தொட்டு பாருங்க वो वस्त्र के जो कोने को छू कर இன்னைக்கு देखिए। நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன हमारा क्या इंतजार
इंतजार है, அந்த எதிர்பார்ப்போடு அவருடைய வஸ்திரத்தை தொட்டு वो பாருங்க. इच्छा के साथ उस वस्त्र को छुइए। ஓ குஷ்டரோகி எதிர்பார்ப்போடு வந்தான். वो कोढ़ी जो इच्छा के साथ आया, அவன் தன்னுடைய நிலைமையை மாத்துறதுக்கு எதிர்பார்த்துட்டு वो अपने இருந்தான். परिस्थिति को बदलने के लिए चाहा, அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான். बहुत कोशिश करके देखा, அவனுடைய முயற்சி எல்லாம் வீணாயிட்டு. उसकी सारी कोशिश व्यर्थ हो ஓ गई, சுய முயற்சி எல்லாம் வீணாகலாம். वो अपनी कोशिश व्यर्थ हो ஆனா सकती அவன் है, கர்த்தருடைய சமூகத்துல வந்து लेकिन वो परमेश्वर के समुख में அவன் आकर கர்த்தரை நோக்கி கேட்டான். वो परमेश्वर की ओर ஒரு बांधा, எதிர்பார்ப்போடு கேட்டான். एक इच्छा के साथ கர்த்தாவே मांगा, நீங்க என்ன எனக்கு சுத்தமான என்னை சுத்தமாக்குங்கப்பா. प्रभु तेरी इच्छा है तो मुझे चंगा कर। கர்த்தர் அவனை சுத்தமாக்கினார். परमेश्वर ने उसे चंगा किया, ஹalleluya. हालेलुया। அவர் இன்றும் वो ஜீவிக்கிறார். आज भी जीवित அவர் है, இன்றும் அற்புதத்தை वो आज செய்கிறவர். भी अद्भुत करने वाला உங்களுடைய है, நிலைமையை மாத்த தேவன், आपके மாத்துகிற தேவன். परिस्थिति को बदलने वाला परमेश्वर வறுமையில है। காணப்படுறீங்களா? जो गरीबी के अंदर है அந்த क्या, வறுமையை அவர் மாற்ற वो முடியும். गरीबी को बदल सकता है। பிரச்சனைகளை இருக்கீங்களா? समस्या के अंदर है, அந்த பிரச்சனைகளை அவர் மாற்ற वो முடியும். समस्या को बदल सकता है। போராட்டத்துல இருக்கிறீங்களா? आप कोई गड़बड़ी के अंदर அந்த है, போராட்டத்தை அவர் மாற்ற वो முடியும். तकलीफ को बदल सकता எப்போ है। மாற்றுவா? कब बदलेगा? உடனடியாக. वो हमें अभी, ஓ இப்பொழுதே மாற்ற वो முடியும். तुरंत बदलेगा। அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். वो आज कल युगानुयुग एक सा है, அன்னைக்கு அவர் உடனடியாக செய்த தேவன் उस दिन में वो तुरंत किए, இன்றும் உடனடியாக அவர் செய்வார். आज भी वो तुरंत करेंगे, He will do immediately. आज के तुरंत करेंगे। ஒரு மணி நேரம் கழிச்சல்ல, एक घंटे के बाद ஒரு नहीं, நாள் கழிச்சல்ல, एक दिन के बाद ஒரு नहीं, மாதம் கழிச்சல்ல, एक महीने के बाद ஒரு नहीं, வருஷம் கழித்தல்ல. एक साल के बाद நீங்க नहीं, எப்போ கேக்குறீங்களோ आप जब मांगोगे அப்பவுமே கர்த்தர் वो கொடுக்கிறார். तब ही करेगा। He is the infallible word of वो God. हमेशा न बदलने वाला ஓ, वचन है, அவர் என்றும் மாறாத ஒரு தேவன். वो हमेशा न बदलने वाला அவர் वचन சொன்னார் है। நான் கர்த்தர், நான் மாறாதவர். उसने कहा मैं प्रभु हूँ, मैं न बदलने He वाला is an हूँ, unchanging वो God. न बदलने वाला அவர் परमेश्वर है। இன்று நம்மத்தில் இருக்கிறார். वो आज भी हमारे बीच में எங்கே है। 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ जहाँ 2 या 3 मेरे नाम से मिलते हैं, அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் சொல்லி उसके बीच में சொல்லியிருக்கிறார். मैं हूँ ऐसे कहता அவர் है। நம்மளுடைய நிலைமையை மாற்றுகிற ஒரு वो தேவன். हमारे परिस्थिति को बदलने वाला Today he परमेश्वर can है। change your life. आज आपके जीवन को बदल सकता है, உங்களுடைய வாழ்க்கை அவர் மாற்ற முடியும். आपके जीवन को बदल सकता है। நம்ம அவருடைய எதிர்பார்ப்பு வேண்டும். हमारी इच्छा होना உங்களுடைய चाहिए। எதிர்பார்ப்பு என்ன? हमारी इच्छा क्या है? ஓ என் வாழ்க்கை இப்படியே போட்டுட்டு இருக்கீங்களா? मेरा जीवन ऐसे ही जाने दो, ऐसे सोच रहे हैं வேண்டாம், क्या? அந்த வாழ்க்கை வேண்டாம். नहीं, ऐसा जीवन नहीं கர்த்தாவே चाहिए। இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ये தவே. प्रभु, ये पाप का जीवन मुझे नहीं चाहिए। இப்படிப்பட்ட ஒரு அடிமையின் வாழ்க்கை வேண்டாம். ऐसे ही गुलामगिरी का जीवन नहीं चाहिए। நான் உமக்கு அடிமையா இருக்க मैं விரும்புறேன். आपके लिए गुलाम होना நான் चाहता हूँ। பாவத்துக்கு அடிமையா இல்ல. मैं पाप के लिए गुलाम நான் नहीं, உமக்கு அடிமையா இருக்கிறேன். मैं आपके लिए गुलाम होना நான் चाहता हूँ। உம்மோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். मैं आपके साथ क्रूस में मारे जाने के लिए अपने आप இனி को நான் அல்ல, अब मैं नहीं, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கட்டும். आप मेरे अंदर जीवित हो, Let the Christ come in me. मसीह मेरे अंदर आने दो, அவர் எனக்குள்ள வரட்டும் சொல்லி கேளுங்க. वो मेरे अंदर आने दो करके That is मांगिए। the ultimate blessing. वही आखिरी आशीष है, அதுதான் எல்லாத்த விட மேலான ஒரு ஆசீர்வாதம். वही सबसे ऊंचा आशीष है। அவர் உங்களுக்குள் வந்து தங்குறது தான் மிகப்பெரிய वो ஆசீர்வாதம். अपने अंदर आके वास करना ही सबसे ऊंचा आशीष அந்த है। ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க. वो आशीष का इंतजार உங்களுக்கு कीजिए। எந்த ஆசீர்வாதம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ जो आशीष को आप चाहते हैं, அது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. वो आपके करीब आ रहा It है, is coming right towards you. वो आपके पास ही आ रहा அது है, உங்களை லொகேட் பண்ணும். वो आपको ही लोकेट करेगा, அது உங்களை கண்டிப்பாக கண்டுபிடிக்கும். वो आपको ढूंढेगा। நீங்க அந்த ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்க आप வேண்டாம். उस आशीष को ढूंढने का जरूरत நீங்க नहीं। எதிர்பார்ப்போடு யெகோஷுவட்ட இருந்தீங்கன்னா और जिस इच्छा से आप यीशु के அந்த साथ हैं, ஆசீர்வாதம் உங்களை கண்டுபிடிக்கும். वो इच्छा आपको छुएगा, அந்த ஆசீர்வாதம் உங்களை கண்டுபிடித்து वो इच्छा आपको ढूंढ कर அது தன்னுடைய ஆசீர்வாதத்தை உங்க மேல நிறைவேற்றும். वो आपके आशीष को आपके ऊपर परिपूर्ण உங்களுடைய करेगा। நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். आपके परिस्थिति को ஓ परमेश्वर ஹalleluya, बदलेगा। அவர் மாற்றுகிற தேவன். वो बदलने वाला परमेश्वर அவர் है। நேற்றும் என்றும் மாறாதவர். वो आज कल और युगानुयुग एक साथ எல்லாரும் है। ஆமென் சொல்லுமா? सब जन आमीन बोलेंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம்ம தேவன் மாறாத ஒரு हमारा தேவன். परमेश्वर ना बदलने वाला है, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். वो आशीष देने वाला அந்த है। குஷ்டரோகி वो कोड़ी, அவனுடைய நிலைமை மாறின உடனே उसका परिस्थिति बदलते ही அவன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் தெரியுமா? कितना खुश था। அவன் தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட ஓடி போயிருப்பான். वो अपने परिवार के पास गया होगा, தன்னுடைய பிள்ளை அணைச்சு பிடிச்சிருப்பான். अपने बच्चों को घेरा होगा। ஓ இவ்வளவு நாள் என் பிள்ளைகளை நான் தொடாம இருந்தேன், इतने दिन में अपने बच्चों को छू नहीं ஆனா पाता இப்ப என் था, குழந்தைகளை நான் பிடிக்க முடியுது. लेकिन मैं अपने बच्चों को छू पा ஓ रहा हूँ। என் மனைவியுடைய அன்பை நான் ருசிக்க முடியுது. मेरे पत्नी के प्रेम को मैं चख पा रहा हूँ। அவனுடைய நிலைமை எப்படி இருந்துக்கோ சிந்திச்சு பாருங்க. उसका परिस्थिति कैसा होगा அவன் सोच कर। ஆனந்தத்தை துடிச்சிருப்பான். वो बहुत तड़पा होगा, ஏன்னா கர்த்தர் அவனுடைய நிலைமையை மாற்றினார். क्योंकि परमेश्वर उसके परिस्थिति को बदल दिए, அவனுடைய வறுமையை மாற்றினார். उसकी गरीबी को बदल दिए। அவன் ரொம்ப பணக்காரனா இருக்க முடியாது. वो अमीर नहीं हो सकता, அவனாவே தான் சமைச்சு சாப்பிடணும். वो खुद ही खाना पकाना ஒருவேளை है। அவனுக்கு சமைக்க தெரியாம இருந்திருக்கலாம். हो सकता है वो भोजन बनाने को नहीं आता होगा। எப்படிலாமோ சமைச்சு சாப்பிட்டு இருக்கான்.
वैसे तो उसने बनाया होगा அவன் சமைக்கும் போது சலங்கள்லாம் உள்ள விழுந்திருக்கும். और उस भोजन बनाते समय उसके जो उंगली पिघल रही थी वो अंदर गिरा होगा அசுத்தமான ஆகாரத்தை தான் அவன் சாப்பிட்டுட்டு वो இருந்தான். अशुद्ध भोजन को ही खाया ஆனா होगा தேவன் அவனுடைய நிலைமையை மாற்றினார். लेकिन परमेश्वर ने उसकी परिस्थिति को बदल दिया அசுத்தத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த அவனுக்கு जो अशुद्धता को उसने खा रहा था கர்த்தர் அவனுடைய நிலைமையை மாற்றி கொடுத்தார். परमेश्वर ने उसकी परिस्थिति को बदल दिया இன்னைக்கு யெகோஷுவா நம்ம நிலைமையை மாற்றுவார். आज यहोशुआ अपने परिस्थिति को बदल நீங்க देगा எந்த நிலைமையில இருக்கிறீங்களோ आप जो परिस्थिति में हैं உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? आपका क्या इंतजार அந்த है எதிர்பார்ப்பை கர்த்தர் நோக்கி வைங்க. वो इच्छा को परमेश्वर के सामने அவர் रखिए। நம்மளை ஆசீர்வதிக்கிற वो தேவன். हमें आशीष करेगा நம்ம அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुका के प्रार्थना करेंगे முடிஞ்ச முழங்கால் போட்டு நம்ம ஜெபிப்போம். हो सके तो घुटने में आके ஓ प्रार्थना உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. करेंगे आपके इंतजार को परमेश्वर के இன்னைக்கு पास உங்களுடைய बोलिए। எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி அவர்ட்ட வெளிப்படுத்தி आज காண்பீங்க. आपका इंतजार क्या है परमेश्वर के पास बोलिए அவர் உங்களுடைய நிலைமை அறிந்தவர். वो आपके परिस्थिति को जानता है அவருடைய நிலைமையை நன்றாக அறிந்தவர். वो आपके परिस्थिति को अच्छे से जानता உங்க है சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். आपके परिस्थिति को बदलने वाला நம்மளுடைய परमेश्वर நிலைமையை है। கர்த்தர்ட்ட கேளுங்க. अपने परिस्थिति को परमेश्वर के पास கர்த்தாவே என்னுடைய पूछिए நிலைமையை மாற்றுங்கப்பா. हे प्रभु मेरे परिस्थिति को बदल दो நீங்க எதை கேக்குறீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. जो आप मांगोगे वो आप पाओगे என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லி मेरे இருக்கிறார். नाम से तुम जो कुछ मांगोगे मैं करूंगा ஓ ऐसे बोला है। யெகோஷுவாட்ட கேளுங்க. यहोशुआ से मांगिए லார்ட் என்னுடைய நிலைமையை மாற்றுங்கப்பா. हे प्रभु मेरे परिस्थिति को बदल दीजिए என்னுடைய வறுமையை மாற்றுங்கப்பா. मेरे गरीबी को बदल दीजिए என்னுடைய வியாதியை நீக்குங்கப்பா. मेरी बीमारी को निकाल दीजिए என்னுடைய பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை मेरे தாங்கப்பா. पाप से मुझे छुटकार दीजिए பிசாசின் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை தாங்கப்பா. उस शैतान के गुलामगिरी के अंदर से छुटकार எனக்கு दीजिए இப்பொழுதே விடுதலை தாங்க. मुझे आप भी छुटकार நான் दीजिए எதிர்பார்ப்போடு मैं வந்திருக்கிறேன். इच्छा के साथ आया हूँ நான் எதிர்பார்ப்போடு मैं इच्छा வந்திருக்கிறேன். के साथ आया हूँ இன்னைக்கு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல आज इस வேண்டும். आशीष को मैं पाकर जाना என்னை है நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி मुझे கேளுங்க. आशीष करो करके அவர் मांगिए। நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். वो हमें आशीष ஓ करने वाले परमेश्वर ஜெபிக்கலாம். हैं। ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति है प्रभु வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं உம்முடைய கரம் இறங்கி வரட்டும் அப்பா. आपका हाथ उतरने दो யாரெல்லாம் இப்ப முழங்கால் படிட்டு ஜெபித்துக் जो கொண்டிருக்கிறார்களோ, जो घुटने में भी प्रार्थना कर रहे हैं யாரெல்லாம் எதிர்பார்ப்போடு ஜெபித்துக் जो கொண்டிருக்கிறார்களோ, इच्छा के साथ प्रार्थना कर रहे हैं அவங்க எதிர்பார்ப்பு அவங்களுக்கு கிடைக்கட்டும் ராஜா. उनकी इच्छा उनको पूरा होने दो அவங்க எதை எதிர்பார்த்து உம்முடைய சமுத்திர முழங்கால் படிட்டு और இருக்கிறார்களோ, जिस इच्छा के साथ वो घुटने टेके हैं प्रभु அவங்களுக்கு அது கிடைக்கட்டும் கர்த்தாவே. उनको मिलने दे प्रभु யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே यहोशुआ मसीहा के नाम से let them receive it वो Lord. पाने दो प्रभु ஓ அவர்களை वो பெற்றுக்கொள்வார்களாக. पाने दो प्रभु யெகோஷுவாவின் நாமத்தினாலே यहोशुआ के नाम से அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். वो आशीष को वो पाने கர்த்தாவே दे உம்முடைய ஆசீர்வாதம் हे प्रभु तेरा आशीष அவர்களை கண்டுபிடிக்கட்டும் ராஜா. उन्हें ढूंढने दो प्रभु அவர்களை தேடி கண்டுபிடித்து ஆசீர்வதிக்கட்டும் उन्हें ராஜா. ढूंढ कर उन्हें आशीष ஓ करने दे glory master, महिमा हो உம்முடைய प्रभु பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. अपने बच्चों को आशीष அவங்களுடைய कीजिए தேவைகள் இப்பொழுதே उनकी சந்திக்கப்படட்டும். सारी जरूरतों को अभी पूरा कर दे அற்புதத்தை செய்யுங்க ராஜா. अद्भुत को कीजिए ஒரு प्रभु அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற एक अद्भुत का பிள்ளைகள், इंतजार कर रहे ஓ हैं இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்காதா? आज ये अद्भुत नहीं होगा क्या ஓ இப்பொழுது நடக்காதா? अभी नहीं होगा क्या இந்த நிமிஷத்தில் इस நடக்காதா क्षण में नहीं होगा क्या என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற इसे பிள்ளைகள், जो इंतजार कर रहे हैं கர்த்தாவே நீர் இறங்கி வாரும் அப்பா. हे प्रभु अब उतर के உம்முடைய आओ பிள்ளைகளை தொட்டு अपने बच्चों को छू कर நீங்க அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. उस अद्भुत को पा लेने दे அற்புதத்தை கண்டது மட்டுமல்ல, वो अद्भुत को पाना काफी அதை नहीं அனுபவிக்க நீர் உதவி उसे செய்யும். अनुभव करने दे प्रभु அந்த அற்புதத்தை அனுபவிக்க உதவி उस செய்யும். अद्भुत को अनुभव करने दे ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए ஆசீர்வதிங்க. आशीष कीजिए உம்முடைய பிள்ளைகள் மேல் அற்புதமான ஆசீர்வாதம் अपने இறங்கட்டும். बच्चों के ऊपर ऐसे आशीष उतरने दे ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु அற்புதங்களை செய்து தாரும். अद्भुत को कीजिए ஆசீர்வதிங்க. आशीष कीजिए யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता ஆமென். आमीन।